பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கே மீனா ரொம்பவே மன அழுத்தமாக இருக்கிறாங்க. நம்ம பண்ண சாதாரண ஒரு தப்புக்கு யாருமே பேச மாட்றாங்க, வைக்க மாட்றாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிற இடத்துல ரொம்பவே புலம்பிகிட்டு இருக்காங்க பத்மாக்காட்ட. பத்மாக்கா சொல்கிறாங்க, இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே, இதையும் அவங்க வீட்டில் ரொம்ப ஓவராக எடுத்துக்கிறாங்க. நல்ல வேளை மீனா, நீ சொன்ன, நான் கூட வருத்தப்பட்டேன், என் மகளை உன் வீட்டில் கட்டி கொடுக்க முடியலையே, வைக்க முடியலையேன்னு சொல்லிட்டு. சாதாரண விஷயத்துக்கே உங்கள் மாமனார் குடும்பம் வந்து இப்படி எடுத்துக்கிறாங்க, பின்னோக்கி சிந்திக்கிறாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு டியூஷன் எடுக்கிற விஷயம், இதுக்கே பெருசாக அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், என் பொண்ணுலாம் தாங்கிட்டு அங்கே இருந்திருக்க மாட்டா. ஆனால் மீனா, நீ இவ்வளோ வாய் பேசுகிற பிள்ளை, நீ இதுக்காக எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கிய அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, ராஜி வந்து வேறு வீட்டில் பிறந்தவ தான், நானும் வேறு வீட்டில் பிறந்தவ தான். ஆனாலும் என் தங்கச்சியாக தான் அவளை நான் பாவிக்கேன். அதனால தான் வந்து அவளுக்கு நான் அந்த ஹெல்ப் பண்ணேன். இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக கருதுக்கிட்டு அவங்க இது பண்ணுறாங்க. எனக்கே கஷ்டமாக தான் தெரியுது. நல்ல வேலைக்கா, உங்கள் பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரல, வந்திருந்தால் அவளும் என்ன மாதிரி மன அழுத்தத்தில் தான் இருந்திருப்பா. மற்றபடி குடும்பம் நல்ல குடும்பம் தான், அதில் வேறு எந்த இதுவும் இல்லை. ஆனால் ஏற்ற வீட்டுக்காரங்க ஏதாவது சொன்னால் இவங்க அதை வீம்புக்கு பண்ண மாதிரி பண்ணுறாங்க. சரி, ஒன்று நடந்துட்டு மறப்போம் மன்னிப்போம்னு நினைக்காம இவங்க வந்து இப்படி இருக்காங்கக்கா அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க ஒரு ஆஃபீஸர் பார்க்குறாங்க. என்னம்மா வேலை நேரத்தில் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. ஒழுங்காக வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. வேலையை பார்க்குறாங்க. அப்புறம் இன்னொரு ஆஃபீஸர் வர்றாரு. மீனா, நீங்கள் அடிக்கடி லீவ் எடுக்கிறீங்களா ஏன் அப்படிங்கிறாங்க. இன்னும் இல்லையே சார், கரெக்டாக தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து அதிக லீவு காட்டுது. இனிமேல் நீங்கள் வந்து லீவ் எடுக்கணும்னா என்கிட்ட பெர்மிஷன் வாங்கினா தான் லீவ் எடுக்கணும். உங்கள் பாட்டில் வீட்டில் இருந்துக்கிட்டே ஃபோன் பண்ணி லீவ் எடுக்க சொல்லிலாம் இருக்கக்கூடாது. வந்து நீ நேரில் என்கிட்ட பெர்மிஷன் வாங்கினா மட்டும் தான் நீங்கள் லீவ் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. உடனே பத்மா சொல்கிறாங்க, பாரு, முன்னாடி உனக்கு இந்த ஆஃபீஸில் அப்படி நல்ல பேர் இருக்கும், இப்போ எல்லாருமே உன்னை குறை சொல்லுற அளவுக்கு ஆயிடுச்சு. காரணம் நீ மன அழுத்தமாக இருக்க அப்படிங்கிறனால தான் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, வந்தால் எனக்கு சரியாக வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி தான் லீவ் போட்டேன், அதே எனக்கு கிட்ட பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரிக்கா அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது டவார்னு பொத்துன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. மயங்கி விழுந்து மீனா 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 அப்படிங்கிறாங்க. எல்லோரும் பதறாங்க. பதினொன்று ஆஃபீஸர், என்னாச்சு மீனாவுக்கு அப்படிங்கிறாங்க. தண்ணி தெளித்து பார்க்குறாங்க, மயக்கம் தெரியலை. உடனே ஒரு 108 வர சொல்லி நேராக ஆம்புலன்ஸ் வர சொல்லி அங்கே கூட்டி போயிடுறாங்க ஜிஹெச்சுக்கு. அங்கே கொண்டு வச்சுருக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு அவங்க அப்படி ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அப்புறம் டாக்டர் பார்த்துட்டு சொல்கிறாங்க, என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை, ஒரே விஷயமா நினச்சிட்டு மன அழுத்தமாக இருந்தேன், அதான் அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. 2 நாளாக சரியாக சாப்பிடல அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, கூட இருக்கவங்க நீங்கள் நல்லா பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து இவங்க கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப், அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டை ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள், நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க டாக்டர். உடனே செந்திலுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டு அம்மா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு மயங்கிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட செந்தில், என்னாச்சுங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் ஆகலை, அவங்க திடீர்னு மயங்கிட்டாங்க, 2 நாளாக சரியாக சாப்பிடாம இருக்காங்களா அப்படிங்கிறாங்கன்னு. 2 நாளாக சரியாக சாப்பிடாம இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, 2 நாளாக சரியாக சாப்பிட்லையா, நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் இதை கூட பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு அவளுக்கு கொஞ்சம் சின்ன வருத்தம் அப்படிங்கிறாங்க. 1000 வருத்தம் இருக்கட்டுங்க, ஒய்ஃப் சாப்பிட்டாலா சாப்பிட்லன்னு கூட பார்க்க மாட்டீங்களா? நீங்கள் ஒரு மளிகை கடையில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் கேப்பில் வந்து சாப்பிட்றீங்க, வைக்கிறீங்க. உங்கள் வீட்டம்மா வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டாலா சாப்பிட்லையா, என்ன செய்கிறா, எதை பற்றி யோசிக்கிறா, மன அழுத்தமாக இருக்காளா அப்படின்னு சொல்லி நீங்கள் சப்போர்ட்டாக இருக்க வேண்டாமா? முதல்ல உடனே ஜிஹெச்சுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. வரங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. டேய், என்னாச்சு அப்படிங்கிறாங்க. மீனா திடீர்னு மயங்கி விழுந்துட்டாலாம்பா, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. டேய், அப்படி மயங்குத அளவுக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. தெரிலப்பா, 2 நாளாக ஒழுங்காக அவள் சாப்பிடலையா, மன அழுத்தமாக இருந்தாலும் அப்படிங்கிறாங்க. 2 நாள் சாப்பிடலையா, அவள் சாப்பிட்டது கூட நீ பார்க்கலையா அப்படிங்கிறாங்க. எனக்கு அவன் மேலே கோவம் இருந்துச்சுப்பா, அதனால தான் அவள் என்ன செய்தா ஏது செய்தான்னு நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்கிறார், நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புடா அப்படிங்கிறாங்க. டேய் பழனி, நீனும் கூட போ அப்படிங்கிறாங்க. 2 பேரும் போகிறாங்க. அங்கே குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு மீனாவுக்கு. மீனாவை பார்த்தோன்னா செந்தில் அப்படியே அழுகிறாரு. ஏய், என்னடி பண்ணி வச்சுருக்க, ஒழுங்காக சாப்பிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. மீனா அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஏய் மீனா, உன்னை தானே கேட்கேன் அப்படிங்கிறாங்க. அதான் நீங்கள் என்கிட்ட பேச மாட்டேங்களே, இப்போ ஏன் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் பேசுறது இருக்கட்டும், பேசாமல் இருக்கிறது இருக்கட்டும், விடு, அதை விடு, நீ ஏன் சாப்பிடாமல் இருந்த அப்படிங்கிறாங்க. ஆமாம், யாருமே பேச மாட்டேங்க அந்த வீட்டில், என் கையால் உங்கள் அப்பா பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டார், ஆனால் நான் மட்டும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அந்த வீட்டில் இருக்கணும், அப்படி தானே? நானும் ராஜும் அப்படி என்னங்க தப்பு செஞ்சிட்டோம்? இல்லை, உலகத்தில் இந்த தப்பை யாருமே செஞ்சிடலையா? டியூஷனுக்கு போகிறான், அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன். இதுவும் கூட உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்காக தானே?
ஏன் கதிருக்காக தானே அவள் பண்ணா. கதிர்கிட்ட பேசுவீங்க, கதிர் பொண்டாட்டிகிட்ட பேச மாட்டீங்க, அவளுக்கு ஹெல்ப் பண்ண என்கிட்ட பேச மாட்டீங்க. இதான் என்ன கொடுமைன்னு எனக்கு தெரியல. உங்கள் அப்பா தண்ணி கூட வாங்கி என்கிட்ட குடிக்க மாட்டேங்காரு. அப்படி என்ன பாவம் செஞ்சுட்டேன்? உலகத்தில் இதோட பெரிய பாவம் என்ன இருக்குது? தண்ணி துவைக்கிங்கிறாங்க, தண்ணி கோரி கொண்டு கொடுங்க. என் கையில் வாங்காமல் மேலக்கா கையில் வாங்குறாங்க. இப்படி நானும் பண்ணேன்னா உங்கள் அப்பா மனசும் கஷ்டப்பட்டு தானே செய்யும். நானும் எதுவும் பண்ணேன்னா அப்படிங்கிறாங்க. பாரு மீனா, மற்ற கதைலாம் இருக்கட்டும், நீ எதுக்கு சாப்பிடாம இருந்த அப்படிங்கிறாங்க. என்னை யாருமே சாப்பிட்டியா சாப்பிடுன்னு சொல்லவே இல்லை யாரும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நாள் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிறாங்க. நான் தான் சாப்பிடுவேன். ஆனால் சாப்பிடும்போது சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்பீங்க நைட்டாவது. நீ என்கிட்ட பேசுறதுக்கு 5 நிமிஷம் பேசுறது கூட தயாராக இல்லை. மொட்டை மாடலவே படுத்துக்கிறீங்க. நான் பொம்பளை என்ன செய்ய முடியும்? எனக்கு போகிற போக்குக்கு இடமும் கிடையாது, எங்கள் வீட்டுக்கும் போக முடியாது. ஆக முடிஞ்சது. கேட்டேன்னா அவர் ஓடுகாலி அப்படி இப்படின்லாம் சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பழனி, டே இப்படிலாமாடா பேசுவேன்? நீ வேணும்னு சொல்லிட்டு தானடா அந்த பிள்ளை லவ் மேரேஜ் பண்ணிட்டா. அவள் வாழ்க்கையை தான் பார்க்கணுன்னா ஒரு அரசு ஊழியர் கட்டி ஜெயின்னு இருந்துருப்பா. இப்படி மளிகை கடைக்காரனை கட்டி, மளிகை கடையில் சம்பளமே இல்லாதவனை கட்டி அவள் கஷ்டப்பட்டு தலையிலேடா எழுதிருக்கு. நீ என் மருமகன் தான். ஆனால் இந்த விஷயத்துக்கு நீ தப்புடா. என் பொண்ணு எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு பேசுகிறா. ஏன் அவள் தப்பு செஞ்சிட்டான்னா ஒரு வார்த்தை சரி அப்படின்னு சொல்லி பேசிட மாட்டியா? நீ பேசாமல் மொட்டை மாடல என் கூட படுத்தா எல்லாம் சரியாயிருமாடா. இப்போ பாரு, அவள் மயங்கி இங்கே விழுந்திருக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. இதே ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போதோ இல்லை வண்டியில் வரையிலையோ இல்லை எதுவே மயங்கி விழுந்துட்டானா அவன் நிலைமையை நினச்சிப்பாரு. ரோட்டில் எத்தனை வண்டி வருது போகுது, என்னெல்லாமும் நடக்கும் நாட்டில். கொஞ்சமாவது யோசிச்சு பாருடா. நீனும் படித்து வந்தனடா, அவனை லவ் பண்ணி தானே கட்டிக்கிட்ட. அவளுக்கு ஒரு வலிக்குன்னா உனக்கு வலிக்காதா அப்படிங்கிறாங்க. அம்மா, எனக்கு சரியான கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் அப்பா உங்கள் அண்ணன்மார் முன்னாடி அசிங்கப்பட வச்சிட்டாளே அப்படின்னு சொல்லி கோவம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும்டா, எனக்குமே கோவமாக தான் இருக்கும் நீங்களாம் பேசும்போது. என் கூட பிறந்தவனா அவன் தப்பே செஞ்சாலும் நீங்கள் அவனை பேசும்போது கோவம் இருக்க தான் செய்யணும். என்னைக்காவது எங்கள் அண்ணன் இப்படி பேசிங்கன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேனா? விடுங்கன்னு தான் 2 பக்கமும் சொல்லுவேன். எனக்கு வலிக்க தான் செய்யும். என் கூட பிறந்த ரத்தம் நீங்கள் பேசும்போது எனக்கு அப்படி கொதிக்க தான் செய்யும். அதுக்காக எப்படிடா எங்கள் அண்ணனை பேசலாம்னு உங்கள் சட்டையை பிடிச்சிருக்கேனா? இல்லை ஒரு வார்த்தை கேட்டிருக்கேன். பொறுத்தானே இருக்கிறேன், சூழ்நிலை புரியுது, பொறுத்து இருக்கிறேன். தப்பு அவங்க மேலே இருக்குது. அதே மாதிரி ஏதோ பண்ணிட்டாங்க, சரி ரைட்டு, இவன் ஸ்டைலில் நம்மளாவது நிற்போமே, எல்லோரும் உங்களை இருக்காங்க அப்படின்னாவது நீ கொஞ்சம் பார்க்க வேண்டாமா? தப்புடா மாப்பிள்ள. நான் இந்த சூழ்நிலையை கலைச்சிக்கிட்டு உன்னை நான் வருத்திருக்கேன்னு நினைக்க வேண்டேன். தான் உண்மை. மொத்தத்தில் எவனுமே தான் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டாக இல்லைன்னா அது சரியே வராது. நீ சப்போர்ட்டாக இருந்திருக்கணும் செந்தில். நான் உன்னைய பல வகையில் பாராட்டியிருக்கேன். உங்கள் அப்பா என்ன ஏசினாலும் பேசினாலும் நீ அந்த கடைக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்க. பரவாயில்ல, உனக்கு மனதிடம் அதிகம், உங்கள் அப்பா மேலே அதிக பாசம் வச்சுருக்க, இந்த குடும்பத்து மேலே அதிக அக்கறை வச்சுருக்க அப்படின்னு நான் அடிக்கடி உன்ட்ட சொல்லுவேன். கதிருக்கு அடுத்தாப்புல நான் நீ தான் சொல்லுவேன், உனக்கே தெரியும். ஆனால் நீ இந்த நிமிஷத்தில் சரியான மனுஷனாக நடந்துக்கலையே. உன் பொண்டாட்டியை நீ பேணாமல் நீ யாரை பேணி என்ன செய்ய போகிற? அப்பாவுக்கு நீ மரியாதை கொடுக்க தான், பாசம் வச்சுருக்க தான். ஆனால் இவன் சாப்பிட்டாளா சாப்பிட்லையான்னு கூட நீ பார்க்க முடியலன்னா என்ன அர்த்தம்? இப்போ மாமன் இருக்கேன், என்னையை சாப்பிட்டியான்னு சாப்பிட்லையான்னு நீ ஒரு வாட்டியாவது கேட்க தானே செய்கிற. பார்க்கும்போது மாமன் சாப்பிட்டியா அப்படிங்க. சரி, உன் கெட்டின பொண்டாட்டி சாப்பிட்டாளா சாப்பிட்லையா நீ பார்த்துருக்கணுமா பார்த்துருக்கக்கூடாதா சொல்லு? இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீ பேசாமல் மீனா கூட ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணது வரைக்கும் இது கூட, நான் கடைக்கு போகிறேன் அப்படிங்க. அப்பா எதுவும் சொல்லுவாங்க அப்படிங்க. ஆமாம், நீ சின்ன பிள்ளை, உங்கள் அப்பா சொல்ல போகிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா உடம்பு பார்த்துக்காமா, நான் கிளம்புறேன். அக்கா, நீங்கள் டயத்துக்கு கொண்டு சேர்த்துருக்கீங்க ஹாஸ்பிட்டலில், ரொம்ப நன்றிக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவா, நல்லா வாய் பேசுகிற பிள்ளை. வேலைக்கு வர இடத்துல இவ்வளோ அமைதியாக மனத்தோடையே இருக்கிறான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பிடாமல் வைக்காமல் வந்திருக்கா. எனக்கு ஆஃபீஸில் சாப்பிடலன்னா தெரியும், சாப்பிட மீனான்னு சொல்லி நான் ஊட்டி கூட விட்டுருவேன். இல்லை ஏதாவது சாப்பிடையா சொல்லணும்னு வச்சுக்கோங்க. வீட்டில் நடக்கிறது எங்களுக்கு தெரியாதுல்ல. அதுபோக அவள் அதிக லீவ் எடுத்துட்டா. அவள் லீவே எடுக்காத பிள்ளை. மன அழுத்தத்தில் இருக்கும்போது இங்கே சரியாக வேலை செய்ய முடியாது, லீவ்லாம் எடுக்கிறாள். அதெல்லாம் அவங்க புருஷன் என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லுங்கள். பாவம் மீனா, நல்ல வசதியான வீட்டில் உள்ள பிள்ளை. அவங்க வீட்டில் எல்லாருமே அரசு ஊழியர்களுக்கு தெரியும், வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு தெரியும். அவங்க ஒரு கௌரவத்துக்கு தான் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அவங்களுக்கு இருக்க சொத்து பத்துக்கு அவங்க வேலை பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. அவங்க கௌரவமாக இருந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளை உங்கள் குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் வாழ்கிறா. என் மகளை உங்கள் சரவணனுக்கு கட்டி கொடுக்கல, உங்கள் மருமகனுக்கு கட்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசவே மாட்டான் மீனா. நான் ஒரே ஆஃபீஸில் இருந்துட்டு 2 பேரும் மோரை மணி தூக்கிட்டு தான், நல்லா இருக்காது மீனா, நல்லா இருப்பேன் என்கிட்ட பேச நான் கெஞ்சி அதுக்கப்புறம் புரிய வச்சு நான் பேசியிருக்கேன். அப்படி உங்கள் மேலே குடும்பத்து மேலே பாசம் வச்சுருக்கா அந்த மீனா. உங்கள் குடும்பம்னு இல்லை, பொதுவாக யார்ட்டையும் பழகிட்டான்னா அவங்களுக்கு ஒன்றுன்னா விட்டு கொடுக்கவே மாட்டான். அப்படி இருக்கும்போது அவங்க தங்கச்சியாக நினச்சிட்டு இருக்கா அந்த பொண்ணை. அப்போ அந்த பொண்ணு டியூஷன் எடுக்க போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது ஹெல்ப் பண்ணாமல் எப்படி இருப்பான்? நீங்கள் ராஜி இடத்துலையும் இந்த மீனா இடத்துலையும் இருந்து நினச்சி பார்க்கணும்.
ஆண்கள் 4 இடத்துக்கு போகிறீங்க, உங்கள் நன்மை தன்மையை யார்ட்டையாவது ஏதாவது சொல்லிடுறீங்க, உங்கள் கோவம் இருந்தாலும் காட்டிடுறீங்க. ஆனால் வந்து உங்களே உலகம்னு சொல்லிட்டு அந்த வீட்டையும் அந்த ஆஃபீஸையும் மட்டும் நம்பி இருக்கிற அந்த மீனாவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சி பாருங்கள். ஒன்றுமே கிடையாது. சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க செந்தில் தம்பி. நீங்கள் உங்கள் அப்பா கடையில் வேலை பார்க்குறீங்க, சம்பளம் எதுவோ கிடையாது. நீங்கள் பேசுகிறத வச்சு நான் சொல்கிறேன், சம்பளமோ எதுவோ கிடையாது, சரியா? அந்த சம்பளமே இல்லாத உங்களை வந்து வேணும்னு விரும்பி கட்டினவா இந்த மீனா. எவ்வளோ சொத்து பத்து வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு வந்தவா இந்த மீனா. கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேணான்ட்டு வந்தவா இந்த மீனா. நீங்கள் உழைச்சி கொண்டு கொடுத்து அவள் எதையுமே செய்யலை. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு நீங்கள் ஆசையாக ஒன்றுமே வாங்கி கொடுத்துருக்க முடியாது, ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இல்லை. அதை கூட அந்த பிள்ளை ஒரு பொருட்டாக எடுக்கலை, சரியா? எந்த ஒரு மனைவியும் தான் புருஷன் உழைக்கணும், அந்த உழைப்பில் உள்ள காசில் வந்து தனக்கு வேண்டியான பொருளை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். இப்போ நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கேன், என் புருஷனும் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கலை, ஆனால் அவர் மெடிக்கல் வச்சுருக்கிறாரு. ஆனாலும் அவர் உழைப்பில் ஒரு முழம் பூவாவது எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் மீனா அந்த ஆசையை கூட அவள் படலை, எதுக்குமே ஆசைப்படல. நான் இவரை ஆசைப்பட்டேன், கிடச்சிருச்சு, நல்ல வாழ்க்கை, நல்ல குடும்பம். உங்கள் குடும்பத்தை ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டே இருப்பான். நாங்கள் கூட நினைப்போம், கூட்டு குடும்பம்னா மீனா கல்யாணம் முடிஞ்ச குடும்பம் மாதிரியே இருக்கணும், நம்ம பொண்ணை வந்து அந்த குடும்பத்தில் கட்டி கொடுக்காம மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் வலிக்கும், இதான் உண்மை. ஆனால் இப்போ இப்படி பார்க்கும்போது நல்ல வேளை நம்ம கட்டி கொடுக்கல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. ஏன் ஒரு வாய் சாப்பிட்டாலான்னு கூட நீங்கள் உங்கள் வீட்டில் யாருமே பார்க்கலையா? உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? அந்த பிள்ளை நல்லா இருக்கையில் வந்து சமைச்சுலாம் அவங்களுக்கு கொடுத்துருக்க தான் செய்வான். இப்போ நல்ல குணம் உள்ள பிள்ளை, பார்த்து நடந்துக்கோங்க தம்பி. நான் அவங்களுக்கு புத்தி சொல்லுற அளவுக்கு ஆள் இல்லை. நான் அவங்க அண்ணனுக்கு பொண்ணு கட்டி கொடுத்துருந்தோம்னா அத்தனை உரிமையிலே பேசியிருப்பேன். இப்போ 3வது மனுஷியாக இந்த மீனா கூட வேலை பார்க்குற ஒரு ஆளாக சொல்கிறேன், மீனா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க செந்தில் தம்பி நீங்கள் கொடுத்து தான் வச்சுருக்கணும். அவ்வளோ ஒழுக்கமான, அவ்வளோ அன்பான, அவ்வளோ அறிவான, சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல தகுந்து நடக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திடாதீங்க, இவ்வளோ தான் நான் சொல்லுவேன். மீனா, எனக்கும் வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, நான் கிளம்புறேன். இன்னும் ஒரு 1 ஹவர் வேலை பார்த்துட்டு எனக்கு டியூட்டி முடிஞ்சிடும். ஆனால் சார் சொன்னாங்க, நீ வந்து இன்றைக்கி டியூட்டி பார்த்த மாதிரியே காமிச்சிருவாங்களாம், நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆன அப்புறம் அப்படி வீட்டுக்கு போயிருவியான். ஏன்னா நீ எத்தனை நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கே அத்தனை நாள் ஒர்க்கிங் டே மாதிரி காமிச்சிடலான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிக்கா, சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன் தம்பி, வரேன் அண்ணாச்சி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க பத்மாக்கா. மீனா, சாரி மீனா அப்படிங்கிறாங்க. நீங்கள் சாரி சொல்லணும்னு நான் கூட நினைக்கல, தப்பு நான் தான் செஞ்சுருக்கேன், நான் தான் சாரி சொல்லணும். எங்கள் பேசுங்களேன், ஏன்ட்ட ஏன் பேசாமல் இருக்கிறீங்க? எல்லோரும் பேசாமல் இருந்தால் என்னால் சுத்தமாகவே முடியாது. எனக்கு வந்து செல்லன்னு பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து நேர போக்கே எல்லோரும் பேசுகிறது தான். யாருமே பேசலைன்னா என்ன ஆகும்னு சொல்லுங்கள். அந்த ராஜி தான் பேசுகிறா. அந்த ராஜி பேசும்போது அவள் கஷ்டத்தை சொல்கிறா, என் புருஷன் பேச மாட்டாரு, ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாரு, நம்ம அப்படி என்னக்கா தப்பு பண்ணிட்டோன்னு அவள் கேட்குறான். அங்கேயும் பேசி இங்கேயும் பேசி எனக்கு தன்னால் பொசம் முட்டு போகுது, அந்த அளவுக்கு இருக்குது, சரியா? நீங்களாவது பேசுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் பேச மாட்டீங்க, நான் யார்கிட்ட தம்பி பேசுவேன்? அதனால் இன்னும் அப்படி தயவுசெய்து பண்ணாதீங்க. நான் தப்பு பண்ணிட்டேனா என்னை கை கூட நீட்டுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, ஆனால் பேசாம மட்டும் இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, அப்படி இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்கிறாங்க, மாப்பிள்ள நான் கிளம்புறேன், நீ இரு, மீனா கூட டிஸ்சார்ஜ் ஆகுது வரைக்கும் இரு அப்படிங்கிறாங்க. உடனே இருமாம்மா, நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. யார் டாக்டர்கிட்ட போகிறாங்க. சார், மீனா எத்தனை நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கூப்பிட்டு போகலாம். அவங்க சுத்தமாக சாப்பிடாமல் இருக்கிறாங்க, கூட 2 குளுக்கோஸ் போடுறோம், அது ஏறின அப்புறம் கூப்பிட்டு போங்க அப்படிங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பழனி மட்டும் கடைக்கு போகிறாரு. அவனை எங்கே அப்படிங்கிறாங்க. மச்சான் மீனா கூட ஹாஸ்பிட்டலில் இருக்கான், டிஸ்சார்ஜ் ஆகுது வரைக்கும் இருக்க சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி, அந்த பிள்ளை என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க. மச்சான், அந்த பிள்ளை 2 நாளாக சாப்பிடாமல் இருந்திருக்கு, அது போக யாருமே வீட்டில் பேசுகிறேன்னு சொல்லி அது மன அழுத்தத்துலேயே இருந்திருக்கு, அதனால தான் அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அந்த பாண்டியன் ரொம்ப யோசிக்காரு. நம்ம சாதாரண விஷயத்துக்கு ரொம்ப கோவப்பட்டோமோ, அந்த பிள்ளை அதை நினச்சி சாப்பிடாம இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் வீட்டில் தான் எல்லாமே இருக்குடா, அந்த பிள்ளை சாப்பிட வேண்டியதானே அப்படிங்கிறான். அதை எப்படிமா மச்சான் சாப்பிடும்? கெட்டின புருஷன் கூட பேச மாட்டான், புரிஞ்சுக்க மாட்டான்னா எப்படி சாப்பிடும்? மச்சான் சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த பிள்ளை அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டு ராஜி அவன் புருஷன் கஷ்டப்படுதான்னு டியூஷன் எடுக்க போயிட்டான். என்ன அவள் தப்பு செஞ்சான்னு கூட உங்கள் பார்வையில் பாருங்கள். தெரிஞ்சவங்ககிட்ட சரி டியூஷன் எடுக்கான்னு சொன்னதில் இப்போ என்ன தப்பு இருக்குது? டேய் அப்போ அவளுக்கு தெரிஞ்சதை சொல்ல வேண்டாமா, இல்லை அந்த பிள்ளை சின்ன பிள்ளைக்கு பக்குவமாக புரிய வைக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. யாருமே சின்ன ஆள்கள் இல்லை மச்சான், எல்லாருமே மேஜர் தான், எல்லாருக்குமே வந்து தகுந்த ஒரு சிந்தனை உள்ள காலம்தான் என்ன, அதனால் யாரையுமே குறைச்சி சொல்லிட முடியாது மச்சான். மொத்தத்தில்
நம்ம பண்ணதும் தப்பு தான் மச்சான் என்னது பண்ணது தப்பு அப்படிங்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைகள் இருக்குன்னா சாப்பிட்டுச்சா வச்சுனா கூட நம்ம பார்க்காம தானே மச்சான் இருக்கேன். ஏன் நான் உட்பட தப்பு தான். ஏன்னா அந்த பிள்ளை இப்போ மயங்கி 2 நாளாக சாப்பிடலன்னு சொல்லி மயங்கிருக்கு. நல்ல வேளை அவங்க ஆஃபீஸில் வேலைக்கு போகும்போது மயங்கிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாதிப்பு எதுவும் இல்லை. இதே இது அந்த பிள்ளை வேற எங்கேயாவது போகும்போது ஒரு வாகனத்திலேயோ எதுலேயோ வந்து மயங்கி விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு நம்ம குடும்ப நிலைமையை நினச்சி பாருங்க, செந்திலோட வாழ்க்கையை நினச்சி பாருங்க. ஏன் அவங்க அப்பாவும் அம்மாவும் சும்மா விடுவாங்களா? என் பிள்ளைய வந்து நான் வந்து விரும்பி தரலை, அவள் விரும்பி வந்துட்டா, அவளை நீங்கள் நல்லா பார்த்துக்கிடல அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்மளை கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அன்னைக்கு நம்ம அசிங்கப்பட்டு தானே நிற்கணும். இதே எதிர்த்த வீட்டுக்காரங்க இதே இது பேசத்தானே செய்வானுங்க. இதெல்லாம் உண்மை. அவங்க என்னன்னா இருக்கட்டும், ஆனால் பேசத்தானே செய்வாங்க. ஆனால் அதை நம்ம மறந்துட்டோம்ல மச்சான். நம்மளுக்கு கோபம் 1000 இருந்தாலும் அந்த பிள்ளை நம்ம அனுசரித்து தானே போயிருக்கணும். நீங்கள் ஒரு படிக்கு மேலே போய் அந்த பிள்ளை தண்ணியை கூட குடிக்கலையே மச்சான். 1000 கோவம் இருக்கட்டுமே, தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு நீங்கள் இது பண்ணியிருக்க வேண்டியதானே மச்சான். அந்த பிள்ளை அதெல்லாம் சொல்லி அழுவுது. இந்த மாதிரி இவங்க அப்பா தண்ணி கூட வாங்கி கொடுக்க மாட்டிருக்காரு, அந்த அளவுக்கு நான் பாவி ஆகிட்டேன்னு கேட்கா செந்தில்கிட்ட அந்த மீனா பொண்ணு. அப்போது அந்த புள்ள மனசு என்ன வழி வலிச்சிருக்குமா மச்சான். நீங்கள் தான் சொல்லுவீங்க, அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் வளர்ந்தேன், ஒவ்வொருத்தர் மனசை கஷ்டப்படுத்தும் போது நான் அனாதன்னு கூப்பிடும்போது என்ன ஒன்றுமில்லாதவன்னு கூப்பிடும்போது எனக்கு அப்படி வலிக்கும், எனக்கு யாருமே இல்லைன்னு உணருவேன் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ அந்த பிள்ளை எல்லாமே இருந்து யாருமே பேசாமல் அனாதை மாதிரி உணர்ந்து எதுவுமே சாப்பிடாம இருந்திருக்கு. இப்போ இதே நிலைமை தானே ராஜிக்கு வந்திருக்கும். ராஜியும் சாப்பிட்ருக்க மாட்டான்ல, அவங்க 2 பேரும் ஒன்றா தான் சுற்றுவாங்க. அப்போ இதே மாதிரி ராஜியும் கீஜியும் எங்கேயும் மயங்கிட்டான்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. டேய் பழனி, நீ சொல்லுதாண்டா ஞாபகம் வருது, அந்த 2 பிள்ளைகளும் சரியாக சாப்பிட்ட மாதிரி தெரில. இப்போ ராஜி எங்கே போயிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் எங்கே காலேஜ் போயிருப்பா அப்படிங்கிறாங்க. டேய் அவள் பஸ்ஸில் தானடா வருவா, அது போக வந்து ரோட்டில் நடந்துடுவோம் மயங்கிட்டானா என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. தெரில மச்சான், நான் என்ன செய்கிறது அப்படின்னா, டேய் முதல்ல நீ வந்து பைக் எடுத்துகிட்டு போய் ராஜி போய் பைக்கில் கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. நேராக பைக் எடுத்துகிட்டு காலேஜ் போகிறாங்க. அங்கே ராஜி ஒரு மாதிரி கிறக்கமாக இருக்காங்க. என்னம்மா என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் சித்தப்பா அப்படிங்கிறாங்க. முதல்ல ஏறு அப்படிங்கிறாங்க. ஏறுறாங்க. நேராக ஒரு ஹோட்டலில் கொண்டு விட்றாங்க. ஏன் சித்தப்பா ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, 2 நாளாக சரியாக சாப்பிட்ருக்க மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லை சித்தப்பா சாப்பிட்டேன், நீங்கள் வீட்டுக்கு கொடுங்க வண்டியை அப்படி. இல்லை இல்லை சாப்பிடு அப்படிங்கிறாங்க. வேண்டாம் சித்தப்பா அப்படிங்கிறாங்க. பாரு மீனா 2 நாளாக சாப்பிடாம மயங்கி வந்து ஹாஸ்பிட்டலில் குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு, உனக்கும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அக்காளுக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அக்காளுக்கு ஆனது இருக்கட்டும், நீ முதல்ல வந்து சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இல்லை சித்தப்பா எனக்கு வேண்டாம், முதல்ல நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டி போங்க, அக்காவுக்கு எனக்கு இப்போது என்னாச்சு எதாவது வச்சோன்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது, நீங்கள் வண்டி விடுங்க அப்படிங்கிறாங்க. நேராக பைக்கில் அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. அக்கா ஏங்க்கா நீங்கள் இப்படி சாப்பிடாம இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. ஆச்சு நானும் சாப்பிடல, நீ என்ன சாப்பிடையா செஞ்ச அப்படிங்கிறாங்க. அக்கா அது இருக்கட்டும், ஏங்க்கா அப்படி மயங்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ராஜி, யாருமே நம்மகிட்ட பேசலை வைக்கல, இதே மன அழுத்தமாக நினச்சிட்டே இருந்தேன். ஆஃபீஸ்லேயுமே ரொம்ப திட்டிக்கிட்டு இருந்தாங்க ஹையர் ஆஃபீஸர்லாம், அடிக்கடி லீவ் போடுறீங்க, உங்கள் சௌரியத்துக்கு வீட்டில் இருந்தே ஃபோன் பண்ணி லீவை சொல்கிறீங்க, இது என்ன பழக்கம், அவங்களுக்கு லீவு நம்ம வேணும்னா என்கிட்ட கேட்டு தான் லீவ் எடுக்கணும், லீவ் தர முடியாது அப்படி இப்படின்னாங்க. எல்லாத்தையுமே நினச்சி பார்த்தேன். டவார்னு மயங்கிட்டேன் அப்படிங்கும்போது டவார்னு ராஜி மயங்கிடுறாங்க. ராஜி ராஜி அப்படிங்கிறாங்க. தண்ணி தெளித்து பார்க்குறாங்க, நடக்கலை. இந்த சூழ்நிலையில் ராஜி அடுத்த பெட்டில் படுக்க போட்டுருக்காங்க. உடனே டாக்டர் வந்து இதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கண்ணெல்லாம் இது பண்ணி பார்க்குறாங்க. டாக்டர் என்னாச்சு மீனா கதறாங்க. கொஞ்சம் பொறுமா, உனக்கே முடியாமல் இருக்கு, நீர் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஐசியூ கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் பார்க்குறாங்க, கண்ணெல்லாம் பார்க்குறாங்க. இந்த பொண்ணும் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்திருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இது பண்ணிட்டு கொஞ்சம் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குளுக்கோஸை போடுறாங்க. உடனே கொஞ்சம் நேரம் கழித்து கண்ணை முழிக்கிறாங்க. ராஜி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நானும் சரியாக சாப்பிடலக்கா 2 நாள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பழனி ரொம்பவே அழுகிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன்டா, நீங்களாம் பசங்களே கிடையாதுடா, என் மருமக மாதிரி ஆளே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லுவேன். எங்கள் அண்ணன்மார் வந்து வீட்டோட வந்துரு, உனக்கு நான் சொத்து பத்து தரேன், நல்லா பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும் அப்படி இப்படி என்னெல்லாமோ சொல்லுவானுங்க. எனக்கு என் மருமக மாதிரி தான் முக்கியம், எங்கள் அக்கா வீடு தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் போகாமே இருந்தேன்டா. இப்போ தான்டா ஃபீல் பண்ணுறேன் ஏன் போகலான்னு சொல்லிட்டு. டேய் நீனும் உன் பொண்டாட்டியை பார்க்கல, உன் தம்பியும் அவன் பொண்டாட்டியை பார்த்துக்கணும்டா. அவங்க 2 பேரும் விரும்பி தானே அந்த பிள்ளைகள் வந்திருக்கு. இந்த வீட்டில் உறவுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் தானே, அவங்க பொண்டாட்டியை பார்த்துருக்கணும்ல. என்னடா நீங்கள் சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து நேராக கதிர் எங்கடா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் காலேஜ் போயிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்படியே போயிட்டு வந்துட்டுருங்கடா, காலேஜுக்கு போ, அப்புறம் வேலைக்கு போ, இருக்கும்போது உன் பொண்டாட்டி ஏசு வை அப்படிங்கிறோம். என்ன நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. டேய் ராஜு மயங்கி வந்துட்டாடா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன்டா வாடா அப்படிங்கிறோம். எந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சில் இருக்கு வாடா அப்படிங்கிறாங்க. உடனே வரோம்மா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்து 5 வராரு. வந்தோடனே
மாமா அப்படிங்கிறாங்க. மாமாவா அப்படியே பாடுறா அப்படிங்கிறாங்க. நாங்கள் குளுக்கோஸ் ஏற்றிட்டு ராஜி என்னாச்சு அப்படிங்கிற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அவர் 2 நாளாக சாப்பிடாமே இருந்துக்காடா, இங்கே மீனாவை பாரு அப்படிங்கிறாங்க. அண்ணி உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு. இப்படி எல்லாருமே குடும்பத்தில் வந்து கவனிக்காமல் இருந்தால் அந்த 2 புள்ளிகள் என்னடா ஆகும்? உங்களுக்கு விரும்பி தானடா அந்த புள்ளிகள் வந்திருக்கு, மாற்றி மாற்றி மயங்கி விழுந்து கிடக்கு. மீனா ஆஃபீஸில் மயங்கி கிடந்திருக்கா. நல்ல வேளை ராஜா போய் நான் காலேஜில் கூப்பிட்டு வந்தேன். மச்சான் தான் சொல்லி அனுப்பி விட்டார். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயோ எங்கேயோ பஸ்லேயோ மயங்கி விழுந்து நிலைமையை நினச்சி பாருங்கள். அதை நினச்சி பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது. இல்லை நான் பைக்கில் கூட்டி வரும்போது இவன் மயங்கி விழுந்தானா அதோட மோசமான நிலைமை அப்படிங்கிறாங்க. நீ சாப்பிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நீ தான் என்கிட்ட பேசவே மாட்டேற, எனக்கு இந்த வீட்டில் யாருமே பேச மாட்டேறாங்க, நான் எப்படி சாப்பிட்றது அப்படிங்க. அப்படி இருந்தால் அப்படிங்கிறாங்க. நீங்களும் ஏன் சாப்பிடாம இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. யாருமே பேச மாட்டேங்கிங்க கதிரே, நாங்கள் என்ன தப்பு செஞ்சிட்டோம் அப்படி? நீ வந்து கஷ்டப்படுது இருந்தானா உன் பொண்டாட்டி நினைக்கிறான், நீ வந்து கஷ்டப்படுறேன்னு சொல்லி உன் பொண்டாட்டி நினச்சி ஒரு வேலைக்கு போகிறான். அதே மாதிரி நான் உனக்கு ஒரு அண்ணியாக நினச்சிக்கிட்டு சரி ரைட்டு நம்ம குழந்தைங்க கஷ்டப்படுறான்னு சொல்லிவிட்டு நம்ம தங்கச்சி கஷ்டப்படுறான், அதனால் இவ்வளோ ஒரு டியூஷனுக்கு சேர்த்து விடுவோம் அப்படின்னு தானே பண்ணேன். இது பெரிய ஒரு குத்தம் மாதிரி நீங்கள் யாரும் பேசாமல் வைக்காமல் இருந்தோன்னே, எங்கிட்ட யாரும் என்ன ஏதுன்னு கேட்காம இருந்தோன்னே, சாப்பிடியான்னு கூட யாரும் கேட்கல, அப்போ நாங்கள் எப்படி சாப்பிட முடியும்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. அண்ணி அது உங்கள் வீடு தானே, நீங்களே சாப்பிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. எப்படி பண்ண முடியும்? சமையல் கூட உங்கள் அம்மா ஒரு தொட கூட விட மாட்டுறாங்க பண்ணுறதுக்கு. அப்படி இருக்கும்போது மயிலக்காவும் அத்தையும் பண்ணுறாங்க, என்கிட்ட பேசவே மாட்டுறாங்க. நீங்களும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேறீங்க. 5 நிமிஷம் பேசுறதுக்கு என் புருஷன் அனுமதிக்க மாட்டேங்கிறாரு, நீங்கள் 5 நிமிஷம் பேசுறதுக்கு ராஜிட்ட அனுமதிக்க மாட்டேறீங்க. அப்போ எப்படி தான் இது பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அண்ணி சாரி அண்ணி அப்படிங்கிறாங்க. என்கிட்ட கேட்காதங்க குழந்தை, நீங்கள் வந்து உங்கள் வீட்டம்மாட்ட கேளுங்க அப்படிங்க. ராஜி சாரி ராஜி அப்படிங்கிறாங்க. சாரி கேட்குறதுக்கு சொல்லலை கதிரு, நீ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு தான் நான் வேலைக்கு போகணுன்னு முடிவெடுத்தேன். மற்றபடி மாமாவை அசிங்கப்படுத்தணும் வைக்கணும்னு சொல்லிட்டு என்னோட கனவுல கூட இது கிடையாது, இதான் உண்மை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு விடு, அதே நினச்சிட்டு இருக்காத அப்படின்ட்டு இருக்கும்போது பழனிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. பாண்டியன், என்ன நீ காலேஜில் போய் ஏற்றி விட்டியா அப்படி, நீ இங்கேயும் சோறிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. மச்சான் ராஜியும் மயங்கிட்டா மச்சான், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன். டேய் என்னடா சொல்கிற அப்படிங்கிறான். ஆமாம் மச்சான், ஹாஸ்பிட்டலில் 2 பேர் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து மீனாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டா கூப்பிட்டு வந்து இங்கே அவள் மயங்கிட்டா மச்சான், அவளுக்கு குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்குது, இங்கே மீனாவை குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு, 2 பேரும் குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் மேலே தான் வந்து டிஸ்சார்ஜ் வந்து ராஜிக்குன்னு சொல்லுவாங்க, மீனாவுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மீனாவுக்கு வந்து சாயந்தரம் டிஸ்சார்ஜ் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பெரிய டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு தெரில அப்படிங்கிறாங்க. இது வரையா அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு அப்போ ஒன்று செய், நீ நேராக கடைக்கு வா, நானும் என் வீட்டுக்காரையும் பார்க்க வரோம் அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான் கடையில் வந்து இப்போ டெலிவரி இருக்கல மச்சான் அப்படிங்கிறாங்க. டெலிவரி இருக்கலாம் இருக்கட்டும், நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் எடுத்து நேராக கடைக்கு போகிறாரு. கடைக்கு போனோடனே பாண்டியன் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. கோமதி சீக்கிரம் பரப்பிடு அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. அவங்க 2 மருமகன் வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு அப்படிங்கிறாங்க. யாருக்குங்க அப்படிங்கிறாங்க. யாருக்கா? வீட்டில் மயில் இருக்கா, மீதி 2 மருமகனா யார்? மீனாவும் ராஜும் தான். எங்கே அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அவள் வேலைக்கு போயிருக்கா, இவள் காலேஜ் போயிருக்கா, போன இடத்துல மீனா வந்து மயங்கி வந்துட்டா, கூட வேலை பார்க்குறவங்க எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க போல். அங்கேருந்து செந்திலுக்கு ஃபோன் வந்திருக்கு. செந்தில் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான், பின்னாடி அவன் தம்பியும் போயிட்டான். இப்படி இருக்கும்போது ராஜியும் அவள் கூட தானே இருந்தா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ராஜியவே என்னென்னு பாருன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அந்த பிள்ளையும் மீனாவை பார்க்க போயிருக்கு, அந்த பிள்ளை அங்கே மயங்கி வந்துட்டு இப்போ 2 பிள்ளைகளுக்கும் குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்குது. நீ முதல்ல போய் என்னென்னு பாரு கோமதி அப்படிங்கிறாங்க. நான் மட்டும் எப்படிங்க போக முடியும் அப்படிங்கிறாங்க. நம்ம 2 பேரும் தான் போகிறோம், பழனி கடைக்கு வந்துட்டான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. அங்கே 2 பேருக்குமே குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்குது. இங்கே கோமதிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் தான் புருஷனை வந்து எங்கள் அண்ணமாருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துகிறாளே அப்படின்னு சொல்லி வேகமாக இருக்குது. நான் அத்தை வந்து வாங்கத்தா அப்படிங்கிறாங்க. பதிலே பேசாமல் இருக்காங்க கோமதி. இப்போ கூட அவங்களுக்கு இறக்க வர மாட்டேங்கல அப்படின்னு சொல்லிட்டு மீனா நினைக்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே டேய் உங்கள் பொண்டாட்டி மாதிரி டயத்துக்கு சாப்பிட மாட்டாங்களடா அப்படிங்கிறாங்க. உடனே நான் கவனிக்கலாமா, அதாவது கோவமாக இருந்தவன் மேலே அப்படிங்கிறாரு செந்தில். கதிர் நீனும் பார்க்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. சரி நீ எங்கே பாப்பா, உனக்கு எங்கே டயம் இருக்குது, அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் நீங்கள் சாப்பிடணும்ல வைக்கணும்ல அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே டாக்டர் எப்போ இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க டாக்டர் சொல்கிறாங்க. பெரிய டாக்டர் வருவாங்க ஈவினிங், அவங்க சொல்லி இது பண்ண தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஒழுங்காக சாப்பிட வேண்டியதானே, வீட்டில் என்ன குறை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. பாண்டியன் அமைதியாக நிற்கிறாங்க. என்னம்மா என்ன செய்தி அது என்ன கேட்கல, அவர் வீம்பில் அப்படின்னு நின்றுக்காரு. அப்போ மீனா நினைக்காங்க இதை கூட ஒரு கடமைக்கு தான் அவர் வந்திருக்காரு, என்னாச்சுமா ஏதாச்சுமான்னு கூட கேட்கலையேன்னு நினச்சிட்ருக்காங்க. அன்றைக்கி கோமதி கடையில் நேராகிடுச்சு நம்ம கிளம்புமா அப்படிங்கிறாங்க. 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இந்த பழத்தை அவங்கள சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. செந்தில் சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே பின்னாடி வராரு பாண்டியன்.
மீனா ரிஷா சௌதரி கூட இரு, நீ கடைக்கு வரணும் அவசியம் இல்லை, கதிரையுமே இன்றைக்கி நைட்டு வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லு, அந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. உடனே சரிப்பா அப்படிங்கிறாருங்க கதிரும். அப்படி அங்கேயே நிற்குவாங்க. உடனே சரவணனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க கதிர். அண்ணே இன்றைக்கி நான் வந்து வேலைக்கு போக முடியல, அதனால் நீ சொன்னதை செய்ய முடியலண்ணே அப்படிங்கிறாங்க. அண்ணா என்னடா சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என் ஃப்ரெண்ட்கிட்ட கொஞ்சம் கடை எதுவும் வாங்க முடியுமான்னு கேட்க சொன்னார் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. ஏதோ அண்ணனுக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. என்னது அண்ணன் பணம் தேவைப்படுதுன்னு உன்கிட்ட சொன்னார் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட சொல்லலை, ஒரு ஆள்லாம் கேட்டுகிட்டு இருந்தார், அப்போ நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாமே அப்படின்னு நினச்சி அதான் நீ போக முடியலண்ணே, அதான் உனக்கு தர முடியலண்ணேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை சரவணன் அங்கேருந்து வந்துடுறாரு. டே நான் அவங்ககிட்ட எங்கடா பணம் கேட்டேன் கதிர், உனக்கு தரதுக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணிட்டு கிடக்கேன், எனக்கு தரதுக்கா அப்படிங்கிறாங்க. ஏய் நீ எப்படியோ சங்கடப்பட்டு வந்திருப்ப, உங்கள்கிட்ட காசு கிடையாது எனக்கு தெரியும், அந்த பணத்தை கேட்குறதுக்கு தான் என் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தே காட்டிட்டு இருந்தேன், நீ வந்து வேலைக்கு போய் யார்ட்டையா வாங்கி தரேன்னு சொல்லி நான் அவன்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும்ண்ணே நான் அந்த உனக்கு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி தரணும் அப்படிங்கிறேன். டேய் நீ தந்த பணத்துக்கு தாண்டா நான் ரெடி பண்ணி அழைக்கிறேன் அப்படிங்கிறேன், அதெல்லாம் நீ தர வேண்டாம் உடனே அப்படிங்கிறாங்க. ராஜி மீனா ஏன்ப்பா அப்படி இருக்கீங்க, நல்ல டயத்துக்கு சாப்பிட வேண்டியதுனே அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, மாமா நீங்கள் பார்த்தீங்களே வீட்டில் யாருமே பேச மாட்டாங்க, நான் யார்கிட்ட பேசுகிறது சொல்லுங்கள், தங்கமேலக்கா ஒன்று தான் பேசுகிறாங்க, அதுவும் அறகுறைய தான் பேசுகிறாங்க, அரசியாக இருக்கட்டும் அத்தையாக இருக்கட்டும் யாருமே பேச மாட்டுறாங்க, நான் அத்தைகிட்ட தான் 3 நேரமும் பேசுவேன் அப்படின்னு சொன்னேன், அத்தைகிட்ட தான் பேசுவேன், தூங்க போகும்போதும் அத்தைகிட்ட தான் பேசுவேன், ஹனிமூனுக்கு போகணுன்னு சொன்னபோது கூட அத்தையை பிரிஞ்சு வர மனம் இல்லாமல் கூட நாங்கள் வரலை, இதான் உண்மை. சென்னை அப்படிங்கிறத காட்டிலும் புருஷனோட எங்கே தனியாக இருந்தாலும் சந்தோஷம் தான் எந்த பொண்ணுக்கும், நானும் அப்படி தான் நினச்சிருப்பேன், ராஜி அப்படி தான் நினச்சிருப்பேன். ஆனாலும் அத்தையை புரிஞ்சு விட்டுட்டு போகணுமா அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு வரலை. ஆனால் அத்தை கூட எங்களை புரிஞ்சுக்கல, இப்போ கூட எங்களை பார்க்க வந்துட்டு பேருக்கு பார்த்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் அவங்க மேலே இவ்வளோ உயிராக இருக்கோம், ஆனால் அத்தைக்கு அந்த இது கூட இல்லையே, மாமா என்ன ஏதுன்னே கேட்கல, நின்றாங்க போயிட்டாங்க, எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி எதுவும் நினைக்காதம்மா, எங்கள் அப்பாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும், எங்களுக்கே வீட்டுக்காரங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி செம வெக்கையாக இருக்குது, எங்கள் அப்பா வந்து பாதிக்கப்பட்ட நபர் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான், ஒரு பிள்ளை நம்ம வீட்டுக்கு வாழ்ந்த பிள்ளை சாப்பிடாமல் மயங்கி விழுந்துட்டு அந்த பிள்ளை ஹாஸ்பிட்டலில் குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்குது, சப்போஸ் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா என் நிலமையோ ராஜி நிலமையோ அவ்வளோதான், எல்லாரும் வாழ்க்கையிலும் அப்படி தானே, என்னைக்குனாலும் எப்போனாலும் எது வேணாலும் நடக்கலாம். அப்படி இருக்கும்போதே மாமா பேசலையே, அவ்வளோத்துக்குள்ளேயே நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம், என்ன உலகத்தில் யாருமே இந்த தப்பு செஞ்சது இல்லையா, டியூஷன் எடுக்க போகிறதெல்லாம் பெரிய தப்புன்னு சொல்லிட்டு பேசுனா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, நீங்கள் டியூஷன் எடுத்ததோ வச்சதோ பிரச்சனை இல்லை, ஏற்ற வீட்டுக்காரங்க நம்மளை வந்து என்ன இதாக பேசுனாங்க பார்த்துடலாம், இப்படி டியூஷன் எடுத்தாலும் சாப்பிடணும்னா ரோட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. பிச்சை எடுக்கிற அளவுக்காமல் இருக்கும், பிச்சை எடுக்கிறவன் வந்து ஒன்றும் முடியாதவன் அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கிறவன் தான் செய்வான், ஒன்றும் உடம்புக்கு முடியாமல் இருக்கணும் இல்லை ஏமாற்றி பிழைக்கணும், ரெண்டுமே அப்பா கிடையாது, ஆரோக்கியமாக இருக்கார், உழைச்சி தான் சாப்பிடணும்னு இது பண்ணுவார். அப்படி இருக்கும்போது அப்படி பேசணுன்னு அவர் வலிச்சிருச்சு. எங்கள் அப்பா வந்து அப்பா அம்மா இல்லாமல் இந்த ஊருக்கு வந்தாலும் கூட யார்ட்டையும் போய் சாப்பாடு தங்க இடம் தாங்கன்னு கேட்கல, வேலை தாங்கன்னு தான் கேட்டு போயிருக்காரு ராஜி வீட்டுக்கு, அங்கே வேலை கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க பேசுகிறது எங்கள் வீட்டில் தானே உப்பு தின்னங்கிறாங்க, எங்கள் அப்பா உழைச்சதுக்கு கூலி தான் கொடுத்துருக்குறாங்க. எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா கட்டியிருக்காருன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா வேணும் அப்படின்னு விரும்பினதுனால தான் கட்டியிருக்காரு. இப்படி ஒரு வீட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடிய இதுவும் கிடையாது. ஆனால் வந்து அவங்க சொன்னது எங்கள் வீட்டு நகையை திருடி கொண்டு வச்சுருக்க, என் வீட்டு பிள்ளை வந்து உழைச்சி கொண்டு ஒன்று கொடுக்குன்னு நினைக்க, அது போக இந்த வாழ வந்த பிள்ளைகள பணத்தில் தான் வாழுத, ஏன் மீனா கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கா அவள் சம்பளம் வாங்கிக்கிறத, இவன் இந்த ராஜி பிள்ளை வந்து வேலைக்கு போகல, கவர்மெண்ட் வேலை பார்க்கல, சும்மா தான் இருக்கா படிக்கான்னு சொல்லிட்டு அவளை டியூஷன் கணிப்பு எந்த பணத்தை வாங்குறியா அப்படி இப்படி தானே கேட்டாங்க, சண்டையோட கேட்டிருக்காங்க. நான் இல்லை இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிறாங்க. மீனா அப்படி வந்துருக்காங்க, மாமா இதே எத்தனை காலத்துக்கு மாமா பேசுவீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அந்த கோபம் கொஞ்சம் குறைய கொஞ்சம் நாளாகும், அதில் உங்கள் உடம்ப பாருங்கள். செந்தில் நான் இதில் 2000 இருக்குது, பழங்கள் நான் வெங்காயம் வருஷத்தில் வந்துட்டேன் வாங்காமல் என்னமோ எதுன்ட்டு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வச்சுக்கணே அப்படிங்கிறாங்க. இல்லைடா இருக்கட்டும் அப்படிங்கிறானே, எனக்கே பணம் வேணும் கொடுக்குறேன் இது பண்ணிட்டுருக்கா, இதில் எதுனா இது 2000 ஆகும் நீங்கள் தரேன் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி ராஜிக்கும் மீனாக்கும் பழங்கள் வாங்கி வந்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்பாவும் அம்மாவும் பழம் வாங்கிட்டு வந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி அதை சாப்பிடுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை அம்மா குளுக்கோஸ் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன நீனா சாப்பிடுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இன்னும் வீம்பு பண்ணாதீங்க நீங்களும், சரியா, அப்பா கோபப்படுறான்னா அம்மா கோபப்படுறாரு, நான் கோபப்படுறேன்னா அத்தை இருக்குது, நீங்கள் கெட்டின புருஷன் ஏதோ மன்னிச்சு ஏற்றுக்கோங்கடா சரியா அப்படிங்கிறாங்க. என்ன சரிண்ணே அப்படிங்கிறாங்க. நான் போய்ட்டு வரேன், வேலையில் இடையில வந்தேன், ஓனர்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன், திடீர்னு ஓனர் வந்துட்டான பிரச்சனை எதுவும் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக போயிடுறாரு சரவணன்.
இங்கே வந்துட்டு 2 பேரும் தலைமாட்டில் உட்காந்துருக்காங்க. அதனால் டாக்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி 2 பேரும் ஹஸ்பண்டாக இருக்கீங்க, ஒய்ஃப் வந்து சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா, என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். டிஸ்சார்ஜ் பண்ணுறதுல பெரிய மேட்ரு கிடையாது. ஆனால் கூப்பிட்டு போனால் நீங்கள் என்ன செய்யணும், நல்லா பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கலன்னா உங்கள் மனசாட்சிக்கு எதிராக நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த பிள்ளைகளுக்கு இப்போ வந்து எனர்ஜி தான் ஏற்றி விட்ருக்கேன். ஆனால் அந்த பிள்ளைகள் இன்னும் சாப்பிடணும். இயற்கையாக அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஆரோக்கியம் வரணும்னா நீங்கள் புருஷனும் சந்தோஷமாக இருக்கணும். சாப்பிட்டாங்களா அவங்க சாப்பிடலையா, ஆரோக்கியமான உணவுகளை தான் உட்கொள்கிறாங்கன்னு நம்ம கண்காணிக்கணும். சரியா? கதிர் சரிதானா, செந்தில் சரிதானா அப்படிங்கிறாங்க. நான் ஒரு டாக்டர் தான், இவ்வளோ வேறையும் நான் பார்க்குறேன் வைக்கிறேன் எல்லாம் செய்கிறேன். ஆனால் வீட்டில் என் பொண்டாட்டி 3 நேரம் சாப்பிட்டாலா சாப்பிட்லையான்னு நான் தூரத்தில் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்க தான் செய்வேன். நேரில் இருந்தால் நான் கம்மியாக சாப்பிட்றேன்னா கம்மியாக சாப்பிட்றேன், நிறைய சாப்பிட்றேன்னு சொல்ல தான் செய்வேன். இது ஒரு கணவனோட கடமைன்னு மட்டும் இல்லை, உரிமை. நம்ம தான் வந்து அவங்களுக்கு நல்லா செய்யணும். நம்ம அப்பா அம்மா அவங்க பிறந்த வீட்டை விட்டுட்டு நம்ம தான் வேணும், நம்ம வீடு தான் உலகம்னு சொல்லி வராங்க. யாருக்காக வராங்க? நம்ம கல்யாணம் முடித்த கணவனுக்காக தான் வராங்க. அந்த கணவனே சரியாக பார்த்துக்கலன்னா அந்த பொண்ணு எங்கே போவாங்க சொல்லு? இப்போ நம்ம வந்து கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகல, அவங்க வீட்டிலேருந்து அங்கே வந்திருக்காங்க. 99% வீட்டில் அப்படி தான் இருக்குது. இப்போ வார பிள்ளைகளை நம்ம தான் பார்த்துக்கணும். புகுந்த வீட்டில் சரியாக பார்த்துக்கலன்னா யார் பார்த்துப்பா சொல்லுங்கள்? ஒருத்தருக்கு ஒருத்தர் வீம்பு பண்ணி இது பண்ணுறது இதே கிடையாது. மனுஷன் வாழ்க்கையை குறுகிய காலகட்டம் தான் தம்பிகளா. பிறப்புக்கும் இந்த இறப்புக்கும் இடப்பட்ட காலத்தில் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. அதில் கணவன் மனைவியும் ரொம்ப அன்பாகவும் ஒருத்தருக்கு ஒரு விட்டு கொடுத்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். என்ன வேணும் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு வாழ்கிறது தான் வாழ்க்கைப்பா. எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுறோம், என்ன வேலை பார்க்குறோங்கலாம் முக்கியம் இல்லை. மனநிறைவோடு வாழணும். பிடிச்சி கல்யாணம் முடித்தோமா, பிடிக்காம முடித்தோமா, என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு நம்ம ஆய்வு பண்ண இடத்துல இல்லை. ஆனால் நம்ம மனைவின்னு ஒருத்தி வந்துட்டா அப்படின்னா அவளுக்காக நம்மளால் என்ன முடியுமோ நம்ம அன்பை காட்டணும். அதே மாதிரி மனைவியும் அப்படி தான், ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்து வாழ்ந்து ஆகணும். இந்த ஊர் உலகத்தில் உங்களை உத்து பார்த்துட்ருப்பாங்க. நீங்கள் வேணால் நினைப்பீங்க நம்மளை யார் பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு. நீங்கள் நல்லா இருந்தாலும் இந்த ஊர் வந்து பார்த்து உங்களை வாழ்த்தும், நீங்கள் சரியாக இல்லைனாலும் தூற்றும் சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் உங்கள் பெற்றோரையோ உங்கள் சுற்றி இருக்கிறவங்க சுற்றத்தாரையும் பாதிக்கும், உங்களையும் பாதிக்கும். அதனால் அந்த பிள்ளைகள் நம்ம மரியாதை கொடுத்தா கண்டிப்பாக நம்ம வீட்டிலேருந்து ஒரு பிள்ளை வெளியேறதுக்கு போயிட்டுனா அதை அவன் புரிந்து நல்லா வச்சுருப்பான். நம்ம வந்து மனைவியை சரியாக நடத்தலைன்னா நம்ம அக்கா தங்கச்சி ஒருத்தன் கெட்டு போகிறான்னா அவனும் நம்மளை மாதிரி தான் நடத்துவான். அப்போ அந்த பிள்ளைகள் மனசு வலிச்சா நம்மளுக்கு வலிக்கு. ஏன் அடுத்தவங்க பிள்ளை வந்து நம்ம வீட்டுக்கு வந்தால் அதை நம்ம செய்ய மாட்டோம்? இதெல்லாம் தப்பு தம்பி. நான் சொல்கிற இடத்துல நான் இல்லை, அவர் டாக்டராக வந்து இதெல்லாம் பேசக்கூடாது. நான் ஒரு சகோதரனாக சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் இந்த 2 பிள்ளைகளையும் சந்தோஷமாக பார்த்துப்போம், அவ்வளோதான். ஏன்னா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறேன் கூப்பிட்டு போங்க அப்படின்னு. சரி சார், இன்னும் எப்படி நடக்காது சார் அப்படிங்கிற செஞ்சுட்டு என்ன கதிர்னு சொல்கிறேன். சரி சார் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்க. சரி நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பைக்கில் வச்சு கூட்டி போக வேண்டாம், ஒரு கார் ஏதாவது வர சொல்லுங்கள், அதில் கூப்பிட்டு போங்க. சப்போஸ் பைக்கில் போகும்போது வாங்கிட்டாங்க நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. செந்தில் ஒரு கால் டாக்ஸி பேசுகிறாரு. வாடகை வீட்டில் வந்து வந்துருக்கேன், நேராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு கார் வருது, காரில் 2 பேர் ஏறுறாங்க. பைக்கில் வந்து செந்தில் போகிறாரு, பின்னாடியே சைக்கிளில் கதிர் போகிறாரு. கதிர் போகும்போது நினச்சிட்டு போகிறாரு, இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவள் வந்து என்னை தேடு ஊசி வேலை பார்த்துருக்கா, இவ்வளோ பிரச்சனையாயிடுச்சு. சரி ரைட், நம்ம மேலே பாசம் தானே வச்சுருக்கா, அதை வச்சு தானே செஞ்சுருக்காங்க, நம்மளாம் மட்டும் பேச ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு நினைக்காங்க. ஒரு சைக்கிளில் ஒரு உரமான நிப்பாட்டி மல்லிகைப்பூ அல்வா வாங்குறாரு. இங்கே செந்திலும் ஒரு இடத்துல பைக்கு நிப்பாட்டிட்டு மீனாவுக்கு பிடிச்சமான உணவு அல்வா மல்லிகைப்பூ வாங்குறாரு. வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. காரில் இறங்குறாங்க. இறங்கினோடனே வாடகை அப்படிங்கிறாங்க. மீனா வந்து ஃபோன்பே கூகுள் பே உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு இறங்கி போயிடுறாங்க. இறங்கி போய் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னா கோமதிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இது எப்படி ஒழுங்காக சாப்பிடல வைக்கிறாங்க இப்படின்னு கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு பாலை காய்க்கிறாங்க. பாலை காய்ச்சி கொண்டு மயில் இதை கொண்டு அவங்க ரூமில் கொடு அப்படிங்கிறாங்க. உடனே ரூமில் கொண்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இது அத்தை தான் பால் காய்ச்சி கொண்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை வந்து தரலையேக்கா, நீங்கள் தானே தரீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை தான் காய்ச்சிருந்தாங்க, இங்கே வர்றது நீங்கள் எப்போ வரீங்க ஏது வரீங்கன்னு பழனி சித்தப்பாட்ட கேட்டாங்க. கேட்ட உடனே பால் காய்ச்சி வச்சுருக்காங்க, நீங்கள் சாப்பிடணுமா அப்படிங்கிறாங்க. அத்தை வந்து மனசார தர்றது வேண்டாம் மயிலக்கா, அத்தை வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்க வந்தாங்க, அங்கே கூட எங்ககிட்ட பேசலை, எங்களுக்கு ஏதாவது ஆனால் கூட அத்தை எப்படி தான் இருப்பாங்களோ நினைக்க வேண்டியதாக வருது. அதனால் அத்தை எப்போ தராங்க அப்போ குடிச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா நீங்கள் விம் பண்ணுறீங்க? அத்தையும் விம் பண்ணுறாங்க. இந்த வீட்டில் நான் மத்தியில் இருந்து என்ன செய்ய முடியும் சொல்லு? உங்கள் 2 பேர்ட்டையும் பேசுங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவங்க கேட்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, விடுங்க, தயவுசெய்து உடம்பை பாரு மீனா, நீ என் தங்கச்சின்னு நினச்சி நான் உரிமையில பால் தரேன், தயவுசெய்து என் முன்னாடி குடி அப்படிங்கிறாங்க.
சரிக்கா உங்களுக்காக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பாலை சாப்பிட்றாங்க. இங்கே ராஜி ரூம் போகிறாங்க. ராஜி இந்த பாலை குடிமா அப்படிங்கிறாங்க. வேண்டாங்க்கா அப்படிங்கிறாங்க. பாரு, உடல் ஆரோக்கியம் முக்கியம். நீ டியூஷன் எடுக்க போனது ஏதோ சாதாரண விஷயந்தான். ஆனால் நம்ம வீட்டை பொறுத்த மட்டும் பெருசாக தான் பேசுகிறாங்க. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. விடு, பார்த்துக்கலாம், எல்லாம் மாறும். இந்த பாலை குடி அப்படிங்கிற. வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உங்கள் அத்தை தான்ப்பா காய்ச்சி தந்துச்சு, நீ குடி அப்படிங்கிறாங்க. அத்தை காய்ச்சி தந்தால் அத்தை கையால் நம்ம குடிக்கலையே அப்படிங்கிறாங்க. என் அக்கா தந்தால் குடிக்க மாட்டியா, குடி அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா வேண்டாங்க அப்படிங்க. குடி, கடைக்குட்டி பிள்ளை மாதிரி நீ என்ன குடிக்க மாட்டேன் குடி அப்படின்னு நான் குடிக்க வச்சிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படிங்கிறாங்க. ஏன் தேங்க்ஸ் சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா எல்லாருமே இந்த வீட்டில் பேசாமல் இருக்கும், நீங்களாவது பேசுகிறீங்களா அப்படிங்கிறாங்க. நம்மளாம் ஒன்றா வாழ வந்திருக்கோம் இந்த வீட்டில், நான் பேசாமல் யார் பேசுகிறாரு? நீ தான் என்கிட்ட ஃபுல்லாக பேச மாட்டேன். அக்கா கிட்ட என்ன நினச்சி பழகலன்னு தெரியல. மீனாட்ட நீ எவ்வளோ க்ளோஸாக இருக்க, அதே க்ளோஸாக என்கிட்ட நீ இருக்குன்னு நான் நினைக்க தான் செய்கிறேன். நீ பேச மாட்டேன், நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லு. சரி உடம்பு பார்த்துக்கோ, அத்தை தான் அந்த பாலை காய்ச்சி தந்தாங்க, உங்கள் மேலே அக்கறையில் தான் காய்ச்சி தந்தாங்க, மற்றபடி நீ எதுவும் நினைக்காதானே, போய்ட்டு வராக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ராஜிக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது. அத்தை பாலாவது காய்ச்சி கொடுத்துருக்காங்களே, ஹாஸ்பிட்டலில் வந்து பேசணும்னு சொல்லி வருத்தப்பட்டாலும் வந்து காய்ச்சி கொடுத்துருக்காங்களே நினைக்காங்க. பின்னாடியே கதிரும் செந்திலும் வராங்க. என்னண்ணா என்ன பைக்கில் வந்து லேட்டாக வந்திருக்க அப்படிங்கிறாங்க. இப்போ பாடுறா அப்படிங்கிறாங்க. உன் கையில் என்னதுடா அப்படிங்கிறாங்க. நீ என்ன இருக்காதே தான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மல்லிகைப்பூ அல்வாவோட போகிறாங்க ரூமுக்கு. இதை பார்த்தோன்னே தங்கமேல் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அத்தை செந்தில் தம்பியும் கதிர் தம்பியும் ஒரு வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா வேலை அப்படிங்கிறாங்க. 2 பேரும் கையில் அல்வாவும் பூ வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை பகல்லே வாங்கிட்டு போகிறாங்க அப்படியே, சும்மா ரெடி அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது. சரி ரைட்டு, புருஷன் முன்னாடியும் பேசாமல் இருந்தால் அது தவறு தானே. நைட்டுக்கான தூங்காமல் இவ்வளோ ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதும், அவனை மொட்டை மாடியில் படுத்து கிடக்கிறதும், சாப்பிடாமல் இவ்வளோ மயங்கி விடுறதும் சரியாக இருக்காது. அவங்க 2 பேரும் பேசட்டும் அப்படின்னு நினைக்காங்க. மயில் நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. ஏன் அத்தை அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க தனியாக இருக்கட்டும், நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. சரி தேவைன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. நேற்று நீங்கள் தனியாக வச்சுட்டு வந்துட்டீங்களே, நான் என் வீட்டுக்காரர் வந்தாலும் தனியாக வச்சுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க தனியாக இருக்கிறதே அவங்க பேசுகிறதுக்கு தான், என்ன அவங்க புருஷன் முன்னாடி நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னுட்டுருக்காங்க. உடனே கோமதிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க பாண்டியன். என்ன அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா என்ன அப்படிங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரி அவங்க புருஷன் முன்னாடி பேசாமல் இருக்க சொல்லாத, எனக்கு வருத்தம் இருக்குது தான், அதுக்காக புருஷன் முன்னாடி பேசாமல் இருந்தால் எப்படி, அவங்கள பேச சொல்லு அப்படிங்கிறாங்க. அவங்க பேசிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. நான் வீட்டில் அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு வந்துட்டேங்க. இந்த செந்திலும் கதிரும் அவங்க வந்து அல்வாவும் பூ வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட் சமாச்சாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. நீ எங்கே இருக்க கோமதி அப்படின்னு கேட்குறாங்க. கோயிலுக்கு போய்ட்டுருக்கேன் நானும் மயிலும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரொம்ப நல்லது, வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கும், சாமி கும்பிட்டோம் அப்படிங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. கோயிலில் போய் எல்லா பக்கமும் சுற்றி கும்பிட்றாங்க. அங்கே கோமதியோட அம்மா உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. அம்மா எதுக்குமா அழுற அப்படிங்கிறாங்க. எல்லாம் ஒன்றையும் ராஜின்னு நினச்சி தாண்டி, பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு பார்க்கவும் முடியல பேசவும் முடியல அப்படிங்கிறாங்க. அம்மா அப்போ ஒன்று செய்யுமா, இவ்வளோ நேரத்துக்கு ஒவ்வொரு வாரமும் வந்துடுமா, நானும் வந்துடுறேன், ராஜும் கடைசியாக காலேஜ் போய்ட்டு வந்துடுவா, நைஸாக கூப்பிட்டு வரேன், நம்ம எல்லோரும் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம சூப்பர் ஐடியாடி, உங்கள் அண்ணி மாதிரியும் கூப்பிட்டு வரேன், இப்படி நம்ம பேசிக்கிடுவோம். இவங்க வேணால் பேசாமல் உங்கள் அண்ணன் மாதிரி வேணால் முறுக்கிக்கலாம் அதட்டும், கேட்டால் கோயிலுக்கு வந்தோம்னு சொல்லுவோம், கோயிலுக்கு உட்காந்து நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பேசுவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நம்ம பக்கத்துலேயே உட்காந்து பேசாட்டிலேருந்து கோயிலை சுற்றி பிரகாரத்தை சுற்றி வரோம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தே பேசிக்கிட்டே போகலாம், வீட்டில் நடக்குன்னு நம்ம பேசிக்கலாமா அப்படிங்கிறாங்க. சரி உன் புருஷன் இன்னும் கோவமாக தான் இருக்காரா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ரொம்ப வருத்தமாக இருக்கார், கோவங்கிறத காட்டிலும் வருத்தமாக இருக்கார், இப்படி நம்ம உழைச்சி சாப்பிட்றோம்னா நம்மளை பிச்சை எடுத்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டானே உடனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. வீட்டில் யார்கிட்டையுமே பேசாமா, அந்த மீனாவிட்டையோ ராஜிக்கிட்டேயோ அவர் பேசவே இல்லை, அந்த 2 பிள்ளைகளுமே ஒழுங்காக சாப்பிடாமே இருந்து மயங்கி வந்துட்டுமா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. மயங்கி வந்துட்டுமா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்து குளுக்கோஸ் சேர்த்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏன்டி அப்படிங்கிறாங்க. அவங்க யாருமே பேசணுன்னா அந்த 2 பிள்ளைகளும் மன அழுத்தத்தில் சாப்பிடாமே இருந்திருக்க போல, யாரும் பார்க்கல, அவங்க புருஷன் வரும் கோவத்தில் பேசலை போல், எங்கள் அப்பாவே இப்படி அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு, இதனால் இந்த பிள்ளைகள் 2ம் சாப்பிடாமல் கிடந்திருக்கு, நானும் ஒரு கிறுக்கி மாதிரி பார்க்காம இருந்திருக்கேன், அதனால் இந்த பிள்ளைகளும் வந்து இப்படி மயங்கி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் இருந்துச்சுவா, அங்கேயும் பார்க்கணுன்னு தான் போனேன், அங்கே போய் கொஞ்சம் வீம்பு வந்துட்டு, என் புருஷனை அசிங்கப்படுத்தி இல்லடி அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட பேசாமல் வந்துட்டேன். இப்போ இந்த பயல்களும் பேசாமல் இருப்பானே எனக்கு தெரியாது, இல்லைன்னா நான் முதல்ல அவனை சத்தம் போட்டு பேச சொல்லியிருப்பேன். இன்றைக்கி தான் அவனை சரியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னடி பேசிட்டாங்களடி எல்லோரும் அப்படிங்கிறாங்க. அல்வாவும் மண்டிப்பும் கொண்டு போய் பேச போனாங்கம்மா. சரி ரைட்டு, அவங்க தன்னந்தனியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருக்குமென்னு சொல்லிட்டு மயிலை கூட்டிகிட்டு கோயிலுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் காரியம் செஞ்சுட்டடி, சூப்பர் காரியம் செஞ்சுட்டேன். அந்த பையன்மா 2 வேணும் தானே இந்த பிள்ளைகளுக்கு லவ் மேரேஜ் பண்ணியிருக்கு, 2ம் வசதியான வீட்டு பிள்ளைகள்,
உன் மக்கமாரி வேணும்னு தான் வந்திருக்காங்க. சரி அவங்களுக்குள்ள ஒரு அன்பு வரட்டும். ஏன்னா புருஷன் பொண்டாட்டி உண்மையான அன்பில் மோதல் இருக்கும், காதல் இருக்கும், எல்லாம் இருக்கும். இது இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. கோமதி, நீ எப்படி இருக்க? உன் புருஷன் நல்லா பார்த்துக்கிறாரா அப்படிங்க. எனக்கு எந்த குறையும் இல்லைம்மா. இன்றைக்கி வரவு செலவு எல்லாமே என் பேரில் தான் பண்ணுதாரு வீட்டுக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே என் அக்கௌண்ட்டில் போட்டு எடுத்தார். பேங்க் லாக்கர்லேருந்து எல்லாமே நான் தான் பார்க்குறேன். நம்ம வீட்டில் இருக்கும்போது நான் அசாத்தியமாக தான் இருந்தேன். என் புருஷனை கிட்ட பிறகு நான் அசாத்தியமாக தான் இருக்கேன். எந்த குறையும் கிடையாது. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம். சொந்த வீட்டில் தான் இருக்கோம். தோட்டம் தருவோம் எல்லாம் இருக்க தான் செய்யுது. நம்ம வீட்லேயும் சொத்து பத்து இருந்துச்சு. அது எல்லாம் குடும்ப சொத்து. ஆனால் என் புருஷன் உருவாக்குனதெல்லாம் உழைப்பில் வந்தது. ஆனால் இனிமையாவது அண்ணன்மார் அப்படி பேச சொல்லாதல்லம்மா. என் வீட்டுக்கார் வந்து அடுத்த உழைப்பில் வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலே சொல்கிறேம்மா. ராஜி கல்யாணத்தோட நகை வந்து எங்கே போச்சு ஏது போச்சுன்னு எங்களுக்கு தெரியலை. ஆனால் நகையை மட்டும் நாங்கள் வாங்கவே இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியும்டி. நீ கல்யாணம் முடிச்சுட்டு போனதுலேருந்து ஒரு பொண்ணா கூட என்கிட்ட கேட்கல. ஏன் நீ கழுத்தில் காதில் போட்டிருந்தது கூட திருநீரில் கழுத்து வச்சு தானே போனேன். அப்பேற்பட்டவன் நீ. நீ வந்து கேட்பையா? அவன் புருஷன் கேட்பாரு. அவன் புருஷனை தான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேனே. நம்ம மளிகை கடைக்கு வரவங்க கூட வீட்டில் சாப்பிடுப்பான்னு சொல்லும்போது வேண்டாம், நான் வந்து சம்பளத்துக்கு தான் வேலைக்கு இருக்கேன், எனக்கு சம்பளம் தரீங்க, அந்த காசில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுவான் அவன் புருஷன். அப்பேற்பட்டவனா வந்து அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட போகிறான்? கிடையாது. உங்கள் அண்ணன்மார் 2 பேரும் வீம்புக்கு பேசுதானுங்க. அதுவும் உங்கள் அண்ணன் இளையனா இருக்கானே வரமுறை இல்லாமல் பேசுதான். மூத்த அண்ணன் தான் ரொம்ப சாது அப்படி இப்படின்னு சொல்லுவேன், நானும் சொல்லுவேன், உலகமும் சொல்லுவோம். ஆனால் அவன் கூட அந்த மடுவு நகையில் ரொம்ப ஒரு மாதிரி நடந்துட்டானுங்க. மடுவாடி கவி போங்கிறதா இருக்கட்டும், தள்ளி விடுறதா இருக்கட்டும், என்னமோ அதுதான். நான் சொன்னால் செஞ்சு தாகணுமுங்க, இந்த வீட்டு விட்டு போயிருங்க, என்னெல்லாமோ நடக்குது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி மாறவே மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. நானும் மாறிடுவான்னு சொல்லிட்டு மாற்றி சாமி கும்பிட்டு நடக்கு. என்ன நடக்கு? ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இது எப்போதாம்மா இது மாறும் அப்படிங்கிறாங்க. கோமதி, ஒன்றே ஒன்று நடந்தால் மட்டும் மாறிடும் அப்படிங்கிறாங்க. என்னதுமா அப்படிங்கிறாங்க. ராஜிக்கும் கதிருக்கும் ஒரு குழந்த பிறந்துட்டுனா, அவங்களுக்கு ஒரு வாரிசு வந்துட்டுனா கண்டிப்பாக இது மாறிடும் அப்படிங்கிறாங்க. அது எப்படிம்மா? எனக்கு இத்தனை பிள்ளைகள் பிறந்திருக்கு, அப்போ அண்ணன் மனசு மாறாது, இப்போ எப்படி மாறும் அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணன்மார் மனசு ஈஸியாக மாறும். உனக்கு பிள்ளை பிறந்தா அவங்களுக்கு வந்து என்னது? மருமக்கம் மாறும். இதே இது ராஜிக்கும் கதிருக்கும் குழந்த பிறந்தா யார்? பேரமாறு பேத்திமாறு. அப்போ இவங்க மேலே அன்பு அதிகமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்னத்தை சண்டை போட்டாலும் மக்கமார் மேலேயோ என் ராஜி மேலேயோ யார் மேலேயோ நான் கோவப்பட முடியுமா? அப்படி கோவப்பட்டாலும் எவ்வளோ நேரம் இருக்கும்? 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருக்கும். அந்த பாசங்கிறது அதிகமாக இருக்கும். அதே பாசம் அவனுக்கு வரும். இப்போ ராஜியோட பிள்ளையும் கதிரோட பிறக்க போகிற பிள்ளையும் அவங்க வீட்டு முன்னாடி விளையாடும் போதோ, இல்லை அவங்க கண் முன்னாடி பார்க்கும் போதோ, அவங்க வண்டி எடுக்கும் போதோ அவங்கள பார்க்காம எப்படி போக முடியும்? ஏன் கிளவா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு அவன் என்ன செஞ்சிடணுமா? அன்றைக்கி எல்லாமே மாறிடும். அதை மாறணும்னா அவங்க 2 பேருக்கும் சீக்கிரம் ஒரு பிள்ளை குட்டி பிறக்கணும்டி, அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணு அப்படிங்கிறாங்க. நான் என்னம்மா செய்கிறது அப்படிங்கிறாங்க. இந்த சரவணனையும் தங்கமேலையும் நீ வந்து ஹனிமூனுக்கு அனுப்பி வச்சியா, செலவு பண்ணீங்க, அதே மாதிரி நீ இது உங்களை எங்கேயாவது அனுப்பி விட்றீ அப்படிங்கிறாங்க. உடனே நான் எப்படிம்மா அனுப்பி விடுறது அப்படின்னு. நீ தான் அனுப்பணும், நீ தான் மாமியார் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இப்போ அந்த வருத்தத்தில் இருக்கேன், யார்ட்டையும் பேச முடியல அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பார்க்காத, 2 குடும்பம் ஒன்று சேரனா ராஜிக்கும் மீனாக்கும் குழந்தை, ராஜிக்கும் கதிருக்கும் சார்பில் குழந்தை பிறக்கணும். அப்படின்னா தான் பேரமாரை வச்சு தான் மாற்ற முடியும். ஏன் மீனாவுக்கு பிறந்தாலும் சரி தான், அவனுக்கும் பேரமுறை தானே. தங்கமேலுக்கு குழந்தை பிறந்தாலும் பேரமுறை தான். இந்த பேரன் தலைமுறையாவது ஒன்றாகட்ட முடியும். எனக்கு அங்கே இருந்துக்கிட்டு உங்களை 3ஆவது மனுஷர் மாதிரி பார்க்க முடியலை. பக்கத்தில் இருக்கணும், உங்களை கொஞ்சணும், பேசணும், தொட்டு பேசணும்னு நினச்சி நான் ரொம்ப ஆசைப்படுவேன். என் கடைசி காலம் முடியுதுக்கு முன்னுக்கிட்டே ராஜிக்கும் கதிருக்கும் ஒரு குழந்தை பிறந்து அந்த வீட்டில் நான் கொஞ்சிட்டு போயிட்டோம்னா என் ஆத்மா சாந்தி அடைஞ்ச முடியும் அப்படிங்கிறாங்க. அம்மா அதெல்லாம் நடக்குமா, நீ கொலைப்படாத அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, நீ நினச்சா மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே மயில் திருதுன்னு முழிக்காங்க. ராஜிக்கு குழந்த பிறந்தா இவங்க 2 குடும்பம் ஒன்று சேர்ந்துருவோண்ணே. இவங்க 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துட்டுனா அவங்க 2 பேரும் பணக்காரன் குடும்பம் ஆயிரும். அப்போது நான் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் வந்து சரியில்லாத ஆள் ஆயிடுவேன். நான் பெரிய பணக்காரி தான். நான் தான் இது ரொம்ப டம்மியாகிடுவேன்னா. விடக்கூடாது, இந்த 2 குடும்பமும் ஒன்று சேர்றதுக்கு விடவே கூடாது. இப்போ வேணால் நீங்கள் பேசிட்டு போங்க, இந்த விஷயத்த மாமாட்ட போட்டு கொடுத்தா மாமா கண்டிப்பாக எப்படி உங்கள் அம்மாட்ட பேசலான்னு சொல்லி சத்தம் போடத்தானே செய்வார் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாட்டி நேராகிடுச்சு, மாமா வீட்டுக்கு வந்துடுவாங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறேன். சரி போயிட்டு வாங்க, நானும் போக வேண்டி தான். எப்படி வந்தீங்க அப்படிங்கிறேன். ஆட்டோவில் வந்தோம் அப்படிங்கிறேன். சரி நானும் காரில் தான் வந்தேன், கார் வழி எனக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணன் மாதிரி இருக்காங்களா காரில்?
அண்ணன் மாதிரி லெட்டர் இவர் அனுப்பியிருக்காங்க, அண்ணன் மாதிரி இருந்தால் எப்படி இவ்வளோ நேரம் பேச முடியும், சரி போயிட்டு வாங்க, வாரம் வாரம் வந்து பேசிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா நான் போயிட்டு வரேன், அடுத்த வாரம் நான் வந்து அதுக்குள்ளே ராஜிட்ட பேசிட்டேன்னா ராஜியும் கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. கூப்பிட்டு வாடி, உன் மருமகிட்ட நீ பண்ணி என்ன போக போகுது, உன் ரத்தம் நீ வா, உங்கள் அண்ணன் மவா சரிதானா, நீ வந்து உரிமையாக கட்டி வச்ச மாதிரி நினச்சிக்க, அவங்க லவ் மேரேஜ் பண்ணாங்கன்னு வருத்தப்படாத அப்படிங்கிறாங்க. சொன்னாலும் சொல்லாட்டி நான் தான் கட்டி வச்சுருக்கோமா அப்படி, என்னது நீ கட்டி வச்ச, இல்லைம்மா அவங்க விரும்பி கட்டிட்டாங்க என் மருமக, அதை நான் சொல்கிறேன் அப்படிங்க. சரி சரி அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமயில் நினைக்கிறாங்க வீம்புக்கு தான் அத்தை பேசாமல் இருக்காங்க, ஆனால் பாசம் எல்லாமே ராஜி மேலே தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மயில் மைண்டில் வச்சுக்க, நீ கொண்டு வந்த நகை எல்லாமே கவரிங்கு சரியா, அப்படி இருக்கும்போது நீ வந்து எல்லாமே போய் சொல்லி தான் வீட்டுக்கு வந்து படிப்பும் இல்லை, நகையும் இல்லை, வயசும் நீ மாப்பிள்ளையோட கூட இவ்வளோ இது இருக்குது. அதனால் இந்த 2 குடும்பம் ஒன்று சேர்ந்துட்டுன்னா சரி வராது. இந்த குடும்பத்தில் யாரும் எதை பற்றி சிந்திக்க மாட்டாங்க, ஆனால் எதிர்த்த குடும்பம் ராஜி வீட்டு குடும்பம் பக்கா கருநாள், பக்கா விவரம், அவங்களுக்கு எல்லாத்தையுமே பல மாதிரி யோசிப்பாங்க. அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த 2 குடும்பத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம டப்பாக டான்ஸ் ஆடிடும், சரி வராது. நம்ம வயசை விசாரிப்பாங்க, நம்ம குடும்பத்தை விசாரிப்பாங்க, அது சரி வராது. அப்புறம் நகை ஐய வீட்டு விசேஷத்துக்கு போக வேண்டியது, நகை நட்டுலாம் போடுவாங்க, அது நம்ம கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. 2 குடும்பத்தையும் பேச விடாமல் ஆக்கிடணும் எதையாவது பண்ணி அப்படின்னு நினைக்கிறாங்க. வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போடுறாங்க. வீட்டுக்கு போனால் ரூம் அடிச்சுட்டு நேராக பாண்டியன் ஃபோன் அடிக்கிறாங்க. அம்மா நான் மயில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுமா அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. சந்தோஷமா அப்படிங்கிறாங்க. அங்கே போய் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நடந்துட்டு அப்படின்னு, என்ன அப்படிங்கிறாங்க. ஏற்ற வீட்டில் இருந்து ராஜுவோட பாட்டி வந்தாங்க, அதுக்கு ரொம்ப நேரம் அத்தை பேசுனாங்க, 2 குடும்பத்துக்கும் ஒன்று சேர்றதுக்கு ஏதாவது பண்ணணும் வைக்கணும்னு அத்தை பேசுகிறாங்க மாமா, அவங்ககிட்ட பேசுகிறாங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட மறைக்கூடாதுன்னு தான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என் மனதில் பேசிட்டு போகிறா அப்படிங்கிறாங்க. அது எப்படி மாமா, அந்த குடும்பத்துக்கு நம்மளுக்கும் ஆகாது, அத்தை எதுக்கு அங்கே பேசுகிறாங்க, அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், கண்டிப்பாக அத்தை கேளுங்க, இன்னமும் அந்த வீட்டில் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள், உங்களை வந்து அவமான குறைச்சலாக பேசுவாங்க, அந்த குடும்பத்தில் வந்து அத்தை பேசுவாங்களோ, இதே மற்ற இடத்துலேருந்து வேறு யாராக இருந்தால் அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க, நான் இருந்தோம்னா அவ்வளோதான், என் புருஷனை மானமணியாக பேசிட்டு நீங்கள் என்கிட்ட வந்து பேசுவீங்களான்னு கேட்டிருப்பேன். ஆனால் அத்தை சிரித்து பேசிட்டு இருந்தாங்க மாமா, அதனால் வந்து நீங்கள் வந்து அத்தையை வந்து சத்தம் போடுங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. ரைட்டு, எப்படியும் அத்தையை சத்தம் போடுவாங்க, இன்னும் அந்த பேச்சுக்கால் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாரம் வாரம் கோயிலில் போய் பேச மாட்டாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரவணன் வந்து மனசுக்குள்ளே சிந்தனையாக ஓடுது, நம்ம 21,000 பிரட்டி நம்ம கொடுக்கலன்னா அந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அப்பா ரொம்ப கோவப்படுவார், ஏற்கனவே ராஜ் டியூஷன் எடுத்த விஷயம் பெரிய விஷயமா பூதாகரமாகி அந்த பிள்ளைகள் அதில் மன அழுத்தமாகி சாப்பிடாம வைக்காமல் இருந்து மயங்கி வந்துட்டுவோம், இப்படிலாம் பிரச்சனை ஓடிட்டுருக்கு, கண்டிப்பாக நம்ம அந்த 21,000 பிரச்சனையை நம்ம சரி பண்ணலாம், சரியே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் அடிக்கிறாங்க, வைக்கிறாங்க, அப்படி இப்படின்னு நடந்துகிட்ருக்கு. இந்த சூழ்நிலை ஒருத்தனும் பணம் தருது மாதிரி தெரில, இப்போ இந்த தரம்பரம் ஒருத்தனும் கையில் கொடுக்கல. ஐயா ஓனர்கிட்ட கேட்குறாரு, ஓனர் சொல்கிறார், தம்பி எனக்கு கொஞ்சம் டைட்டு தம்பி, அடுத்த மாதம் தரேன் அப்படிங்கிறாரு. சரி சார் அப்படின்றாரு. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை. எல்லோரும் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. காலையில் விடியுது, விடிஞ்சோடனே பேங்க்கில் இருந்து ஒரு சர்க்குலர் வருது. வந்தோடனே பேங்கினுடைய பராமரிப்பு பணி நடக்கணும், அதுபோக பேங்க் லாக்கர் உள்ள நகையெல்லாம் வந்து அவங்களே எடுத்துகிட்டு போக சொல்லிடுங்க, எங்கள் என்ன இருக்குது வர சொல்ல பார்க்கணும், அது போக வந்து பேங்கை பராமரிப்பு பணி செய்யணும் அப்படி இப்படிங்கிறாங்க. பண்ண சொன்னோன்னா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஸ்டமருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. உங்கள் பேங்க் லாக்கர் உள்ள நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க, என்ன அப்படி எடுத்துகிட்டு போயிருங்க, எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு நாள் சொல்கிறோம், அதுக்கப்புறம் ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு மட்டும் உங்கள் கணக்கில் இருக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கோமதிக்கும் ஃபோன் வந்தோடனே கோமதி சொல்கிறாங்க பண்ணிட்டு எங்கள் பேங்க்லேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க, ஏதோ பராமரிப்பு பண்ணி நடக்க போதும், அதனால் நம்ம லாக்கரில் உள்ள நகையெல்லாம் எடுக்க சொல்கிறாங்க, எடுத்து வந்துடுங்க அப்படிங்க. சரி கோமதி அப்படிங்கிறாங்க. நேராக எடுத்து கொண்டு வீட்டில் வைக்காங்க. அப்போ தங்கமயிலுக்கு மாமா அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க, இது ஓன் நகையில் இருக்குது, இதை கொண்டு பத்திரமா வைக்க அப்படிங்கிறாங்க. சரி தேவைன்னு சொல்லிட்டு சிரித்து கொண்டு வைக்காங்க. மீனா இது ஓன் நகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காத மாதிரி திருப்பி விட்டுருக்காங்க. அத்தை இதுக்கு கூட என் முகத்தை பார்த்து பேச மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. ஓன் நகையில் இருக்குது, எடுத்துக்கொண்டு வைனா வை அப்படிங்கிறாங்க. நேராக எடுத்துக்கொண்டு போயிடுறாங்க மீனா. இங்கே தங்கமயிலுக்கு பயங்கர சந்தோஷம், இம்மா நகையை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பர் டி, நான் 2 நாள் கழித்து வரேன், அந்த நகையை வந்து எடுத்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உனக்கு ஒரு பிரச்சனை இல்லைடி அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா சூப்பர்மா, பேங்க்காரங்க வேறு வந்து பராமரிப்பு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு கொடுத்து விட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சுது அப்படிங்கிறாங்க. சரி சரி கவலை இல்லாமல் இருடி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை சரவணன் நைட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது மயில் சொல்கிறாங்க, எங்க நம்ம நகை எல்லாம் வந்துருச்சு,
அப்படிங்கிறாங்க. வந்துருச்சா அப்படின்னா, ஆமாம் லாக்கரில் உள்ள நகையை பூரா எடுத்து சுட்டாங்க, நகையை பூரா வீட்டில் கொண்டு வச்சுக்கிட்டாங்க, அது வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு. அப்படியா சரி சரி அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சரி நான் நினைக்கிறேங்க, மயில் கூட தன்னோட நகையை வச்சுட்டு நீங்கள் வந்து கடனை அப்பா அம்மா 21,000 தம்பிட்டு கொடுத்துருங்கன்னு சொன்னால பேசாமல் நகையை வச்சுருவோமா அப்படிங்கிறாங்க. யோசிக்கிறாங்க. இல்லை இல்லை விடியதுக்குள்ளே வந்து யாராவது ஃபோன் அடிக்காங்க பார்ப்போம் அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு 2 மணி நேரம் அடிக்காங்க. அவங்க ஃபோனை எடுத்து போடலை. சரி ரைட்டு இன்னும் நகையை வச்சிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. மயிலை பார்க்குறாங்க, மயிலை காணலை. மயில் செவ்வாய்க்கிழமைனால காலையிலேயே கோயிலுக்கு போயிடுறாங்க. கோயிலுக்கு போனோன்னா சரி ரைட்டு கோயிலுக்கு போயிடுவோம், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம ஒரு நகை எடுத்துக்கலாம் சின்னதாக 26,000 போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு பவுன் நகை எடுக்காங்க. எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு சரி ரைட் நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி மொட்டை வச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூருக்கு ஒரு அடகு கடைக்கு போகிறாங்க. அங்கே முன்னே பாண்டியன் போனால் வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே வாங்கினேன், எனக்கு ஒரு அவசரமாக 21,000 தேவைப்படுது, ஆனால் எங்கள் அப்பாட்ட யாருக்கும் தெரிஞ்சிட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா யார்ட்டையும் கடன் வாங்க மாட்டார், அடம் வைக்க மாட்டார், அவர் சவுண்டு பார்த்துன்னு தெரியும், நீங்கள் அவருக்கு எப்படின்னு தெரியும், அதை எப்படி சொல்லுவேன், சொல்ல மாட்டேன், கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணாமே பணத்தை கொடுத்துட்றாரு. போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் அடகு கடைக்காரர் அப்பா வர்றாரு. இந்த நகை யார் நகை அப்படிங்கிறாங்க. பாண்டியன் பையன் நகை அப்படிங்கிறாங்க. நகையை பார்க்க தங்க மாதிரியே தெரியலையப்பா அப்படிங்கிறாங்க. பாண்டியன் வீட்டில் இது போய் சொல்ல மாட்டாங்களா, அதான் அப்படி செக் பண்ணாமல் வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படி செய்யாத அடகு கடையில் யாரையும் நம்பக்கூடாது, கொண்டா செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்குறாங்க. அது கவரிங். இதை பார்த்தோன்னா கடைக்காரருக்கு சரியான கடுப்பாயிருது. என்னப்பா நினச்சிட்ருக்க, செக் பண்ணி வாங்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. பாண்டியனை முதல்ல தானே செக் பண்ணாமல் வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓ பாண்டியனை மூத்தவன் இப்படிலாம் அலைதானா அப்படின்னு சொல்லிட்டு இது சரி வராது, பாண்டியன்கிட்ட போய் கேட்டால் என் பையன் அட வைக்க மாட்டேன்னு சொல்லுவார், நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னுட்டுருக்காங்க. அந்த பையனுக்கு ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க. ஃபோன் அடிக்கிறாங்க. செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரவணா செல்லு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, அதனால் ஃபோன் அட்டன் பண்ண முடியல, சுவிட்ச் ஆஃப்னு வருது. அந்த பையன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருதா, அப்போ பாண்டியன் முகன்லேயே அந்த பையன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் போலையே, இது சரி வராது, நகையை வச்சு பணத்தை வாங்கிட்டு போயிருக்கான், சுவிட்ச் ஆஃப்னு வருது, அப்போ ஏதோ ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராகவே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே என்னாச்சுன்னு கேட்குறாங்க. பாண்டியன் ஸ்டோர் வச்சுருக்காருல, அவரோட பையன் வந்து கவரிங் நகையை அடை வச்சு பணம் வாங்கிட்டு போயிருக்காங்க. இவன் நாங்கள் ஃபோன் அடித்தோம்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, எங்களை ஏமாத்துற மாதிரி தெரியுது, அவரை கூப்பிட்டு விசாரித்து எங்கள் பணத்தை மீட்டுதாங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா அவங்க எஃப்ஐஆர் போடணுமா அப்படிங்கிறாங்க. சார் எங்களுக்கு பணம் தான் குறி அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக சரவணனை தேடி அவங்க கடைக்கு போகிறாங்க. சரவணன் கொஞ்சம் வெளில வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சார் அப்படிங்கிறாங்க. வெளில வாங்க அப்படிங்கிறாங்க. ஓனர் கேட்குற என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இந்த பையன் கவரிங் நகையை அடை வச்சு பணம் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. சார் நான் ஏன் சார் கவரிங் நகையை அடை வச்சு வாங்கிட்டு போகிறேன், அது என் ஒய்ஃபோட நகை சார் அப்படிங்கிறாங்க. அது உங்கள் ஒய்ஃபோட நகையோ யார் நகையோ அது கவரிங் நகை, இது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நேராக விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே இருந்து நேராக கதிருக்கு பண்ணுறேன். கதிர், நான் வந்து மயில் நகையை அடை வச்சு உனக்கு பணம் தரலான்னு சொல்லிட்டு அடை வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு கடைக்கு வந்தேன். அங்கேருந்து போலீஸ் என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க, நான் கவரிங் நகையை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இவே உடனே மயிலை கூப்பிட்டுட்டு அப்பாவையும் கூப்பிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போ அப்படிங்கிறாங்க. அப்பாவா அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லைடா, அப்பா வந்தால் தான் என்ன விடுவாங்களாம், அப்பாட்ட வீட்டில் போய் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அப்பாவையும் மயிலையும் கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. அண்ணி கொடுத்த நகை கவரிங்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு குழப்பமாக இருக்குது, மயில்கிட்ட கேட்டால் தான் தெரியும், கூப்பிட்டு வா, ஆனால் மயில் நகை கவரிங்காக இருக்க வாய்ப்பு இல்லை, இவங்க தான் ஏமாத்துற மாதிரி தெரியுது, அப்பாவை கேட்டால் தான் சரியாக வரும், அப்பாவை கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. நேராக கதிர் வீட்டுக்கு போகிறாரு. அப்பா அண்ணன் அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னான் அப்படிங்கிறாங்க. எந்த அண்ணன் வர சொன்னான் அப்படிங்கிறாங்க. அது நம்ம சரவணன் வர சொன்னான் அப்படிங்கிறாங்க. அவன் ஏன்டா ஸ்டேஷனுக்கு போகிறான் அப்படிங்கிறாங்க. அண்ணன் வந்து மயில் நீ நகையை வந்து அடை வச்சிருச்சான், அது வந்து கவரிங்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், மயில் நகை கவரிங்கா அப்படிங்கிறாங்க. கேட்டால் பாண்டியன் வந்து ரொம்பவே ஷாக்காகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.